ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்டீரியஸ் ஹாரர் நாவல் பார்த்துட்ருக்கோம்ல, அரண்மனைக்குள் மறைந்த காடு. அந்த நாவலோட எண்ட் பார்ட்டு தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய வியூவர்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நாவல் சேனல் ரெகக்னைஸ்டு யூடியூப் சேனலாக மாறும். இன்னும் ஒரு 100 மெம்பர்ஸ் இருந்துட்டிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் த்ரில்லர் நாவலுக்குள்ளே போகலாம். காலை அந்த நகரத்தின் வெளியில் அந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தது. பெரிய கட்டிடங்கள் இல்லை, கூச்சல் இல்லை, அமைதியை பயிற்சி செய்யும் மனிதர்கள் மட்டும். 4 பேரும் போனாங்க. மாயாவும் அவங்களோட இருந்தா. இந்த இன்சிடெண்ட்லாம் முடிஞ்ச பின்னாடி அரவிந்த் தான் அந்த ஐடியா கொடுத்துருந்தான். அந்த ஆசிரமத்துக்கு போகலாம், அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் சன்னியாசியாக சாமியாரான்னு சொல்ல முடியாது, அவர்கிட்ட போனோம் அப்படின்னா மாயாவோட மனநிலையில் ஒரு தெளிவு இருக்கும், அவள் ரொம்ப குழப்பமாக இருக்கிறதுனால தான் அவளோட மனநிலையில் பிரச்சனை இருந்தது அப்படின்னு உறுதியாக நம்பினா. அதனால் இப்போ நண்பர்கள் 3 பேரும் மாயா அழைச்சிட்டு அந்த வளாகத்துக்குள்ளே நுழைந்தாங்க. இப்போ அந்த மனிதர், அவர் சாமியார் போல் இல்லை, சாதாரண உடை, மிக எளிய முகம், கண்களில் மட்டும் ஒரு விதமான கவனம். உட்காருங்க, பயம் இல்லாமல் உட்காருங்க, அவர் மெதுவாக சொன்னார். மாயா மற்ற 3 பேரையும் ஒரு நொடி பார்த்தா. கீர்த்தி இப்போ அவளோட கையை பிடிச்சா. ஒன்றும் இல்லை மையா, இவர் ஒரு யோகா டீச்சர் தான். உன்னோட மனசை சமநிலைப்படுத்துறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. உன் மனசு கொஞ்சம் நாளாக குழப்பமாக இருக்குல்ல, அதுக்காக நீ இவர்கிட்ட யோகா கற்றுக்கலாம், தியானம் கற்றுக்கலாம், அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ அவர் சில பயிற்சிகள் சொன்னார். மாயா மூச்சை இழுத்து பிடிச்சா. ஒரு 2 மணி நேரத்திற்கு அவர் தியானம், யோகா போன்ற நிறைய பயிற்சிகளை சொல்லி கொடுத்தாரு. தினமும் காலையிலையும் சாயந்தரமும் மாயாவை தினமும் அந்த பயிற்சியை செய்யும்படி சொல்லி கொடுத்தாரு. மாயாவும் கவனமாக அவர் சொன்ன மூச்சு பயிற்சிகளையும் தியானத்தையும் யோகாவையும் கற்றுக்கிட்டா. அதுக்கப்புறம் அவர் மாயாவை ஒரு வட்டத்துக்குள்ளே உட்கார வச்சார். மாயாவை நேராக பார்க்க சொன்னார். இப்போ அவர் சில உபதேசங்களை சொன்னார். இங்கே பாரு மாயா, யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது, அது நீ அனுமதி கொடுத்தா மட்டும்தான். அவர் மாயா கிட்ட மட்டும் பேசலை, அவளோட உடலை நோக்கியும் பேசினார். இப்போ அவர் ஒரு சின்ன கயிறை எடுத்தார். மந்திரம் இல்லை, பூஜை இல்லை, இங்கே பாரு மாயா, இது ஒரு பாதுகாப்பு. இதுக்காக நீ ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இதை கலற்றவும் வேண்டாம். இது உன்னோட நண்பர்களோட மன திருப்திக்காக நீ நினச்சிக்கலாம். அவர் மாயாவோட கையில் அந்த கயிறை கட்டினார். அன்னைக்கு மாலை மாயா வேற மாதிரி இருந்தா. அவளோட சிரிப்பு ரொம்ப இயல்பாக இருந்தது. எனக்கு தலையில் அந்த சத்தம் கேட்கவே இல்லை. என் மனசுக்குள்ளே ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் இப்போ கேட்கவே இல்லை. கார்த்திக் இப்போ நிம்மதியாக மூச்சு விட்டான். அடுத்த சில நாட்கள் எதுவுமே நடக்கலை. டாக்குமெண்டேஷன் முடிஞ்சது. இவங்க ஊருக்கு போகிறதுக்கு தயாரானாங்க. இன்னும் 2 நாளில் கிளம்பலான்னு அரவிந்த் சொன்னான். மாயாவும் தலையசைச்சா. மாலை வெளிச்சம் மெல்ல மஞ்சளாக மாறிக்கிட்டு இருந்தது. 4 பேரும் அன்னைக்கு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கேமரா பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பா போதும்னு நினைக்கிறேன், நிறையா ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சுல. இங்கே பாருங்கள், அந்த குரல் பின்னாடி இருந்து வந்தது. திரும்பி பார்த்தாங்க. கோவிந்தன் தான் நின்றுட்டு இருந்தான். வழக்கம் போல் அமைதியான முகம், அவனோட கைகளில் எதுவுமே இல்லை. நீங்கள் சாம்பல் நிற அணில்களை படம் பிடிக்க தானே வந்திருக்கீங்க? அவன் கேட்டான். ஆமாம், கீர்த்தி கொஞ்சம் பயங்கலந்த தோரணையில் பேசினான். நீங்கள் தேடுற அந்த சாம்பல் நிற அணில் அரண்மனைக்கு பின்னாடி நிறையா இருக்குது. அந்த வார்த்தை 4 பேரையும் ஒரு நொடி அமைதியாக்குனது. அந்த பக்கம்தான் யாரும் போகிறதில்லையே. ஆனால் நீங்கள் படம் பிடிக்கணும் அப்படின்னா நான் அனுமதி வாங்கி தரேன். நரசிம்மன் ஐயாவும் மீனாட்சி அம்மாவும் உங்களை கூட நேரில் பார்த்து பேசணும்னு விருப்பப்பட்டாங்க. அவன் தொடர்ந்து பேசினான். அரவிந்த் கேட்டான். எங்களை எதுக்கு அவங்க பார்க்கணும்? நாங்கள் அவங்கள பார்த்ததே இல்லையே. அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீங்கள் இவ்வளோ நாளாக இங்கே வந்திருக்கீங்க, வெளியூருக்காரவங்க, அதனால தான் சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வர வேணாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நானே உங்களுக்கு அரண்மனையும் சுற்றி காமிச்சிடுவேன். இல்லைனாலும் பரவாயில்ல. அவன் அதை அழைப்பாக சொல்லவில்லை, அவங்களோட விருப்பமாக சொன்னான். மாயா இப்போ கோவிந்தனை பார்த்தா. அவளோட முகத்தில் பயம் இல்லை, ஒரு வித ஆச்சரியம். கோவிந்தன் மெதுவாக அங்கேருந்து போனான். அவன் போனதும் அமைதி. வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயம் திரும்ப பேசப்பட்டது. கார்த்திக் சொன்னான். வேண்டாம் வேண்டாம், தேவையில்லை. அவன் நம்மளை கூப்பிடலை, மாயா சொன்னான். நம்ம விருப்பம் தானே சொன்னா. ஆமாம், அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொன்னான். ஆனால் யோசிச்சு பாரு கார்த்திக், இவ்வளோ நாளாக நம்ம இந்த பக்கத்தில் தான் இருந்திருக்கோம், இந்த அரண்மனையை பற்றி இருந்திருக்கோம்.
இங்கே என்ன நடக்குது, இந்த காடு, இந்த ஊர், இந்த அரண்மனை, இதெல்லாம் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்குல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுல்ல. ஆர்வம்லாம் இருந்துச்சு மாயா. அதில் போய் நம்ம ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தானே பிரச்சனை. எதுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம என்ன இங்கே என்ன திகில் கதையை எழுத வந்திருக்கோம், டாக்குமெண்டேஷன் தான் எடுக்க வந்தோம். தேவையில்லாமல் உனக்கு வேற மனநலம், ஹெல்த் பிரச்சனைன்னு எவ்வளோ இஷ்யூஸ் வந்துருச்சு. எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர், இந்த காடு, இந்த அரண்மனையாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை கார்த்திக், நீ அந்த மாதிரி பேசாத. மனசு பிரச்சனை இருந்தது எனக்கு தான். அதாவது எனக்கு அது மூலமாக இல்லை, எனக்கு தனிப்பட்ட ஏதோ ஒரு அதிகமான கற்பனை, அதீதமான ஹாலுசினேஷன்னால் வந்திருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ மாயா, விட்டுறலாம் கீர்த்தி சொன்னா. இல்லை கீர்த்தி, நம்ம எல்லாருக்குமே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுல. இவ்வளோ நாளாக பக்கத்தில் இருந்து அந்த அரண்மனையை பார்த்துட்டே இருந்தோம். கடைசியாக ஒரு தடவை நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அரண்மனையை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அப்போ நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும்? ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றதில் என்ன பெருசாக ஆகிட போகுது? என்ன பெருசாக ஆக போகுதுன்னு தெரில. ஏதாவது பெருசாக ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கார்த்திக் சொன்னான். அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாயா சொன்னான். இப்போ நம்ம இதை பார்க்காம போனோம் அப்படின்னு வையேன், நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அரண்மனையை பார்த்துருக்கலாமோ, அதுக்குள்ளே என்னதான் இருந்துன்னு பார்த்துருக்கலாமோன்னு தூரமாக நின்று ஒரு விஷயத்தை பார்த்து பிரமிச்சு பயத்தோடு இருந்தப்போ, பயத்தோடையே நம்ம வாழ்கிறது கடைசியில் அந்த பயம் நமக்கு ஒரு திகில் உணர்வை கொடுக்கும். மாறா அதுக்கு நம்ம அந்த விஷயம் என்னென்னு போய் நேரில் பார்த்துட்டோன்னா அது ரொம்ப சாதாரணமாக தோணும். அந்த விஷயம் நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக கடந்து போயிடும் அப்படின்னு மாயா சொல்ல, இப்போ அரவிந்த் ஒரு தலையாக சம்மதித்தான். சரி மாயா, போகலாமா வேணாமன்னு தெரியல, யோசிக்கலான்னு அரவிந்த் ஒரு மாதிரி மழுப்ப வீட்டுக்குள்ளே மழை சத்தம் மெதுவாக கேட்டுட்டு இருந்தது. இரவு நேரம். 4 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வராண்டால உட்காந்துருந்தாங்க. அரண்மனை தூரத்தில் இருட்டில் தெரிஞ்சது. இல்லை மாயா, அந்த முடிவு வேணான்னு நினைக்கிறேன்னு கார்த்திக் திடீர்னு சொன்னான். 3 பேரும் அவனை பார்த்தாங்க. அதான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குல்ல, எப்படி நம்ம இவ்வளோ பிரச்சனை நடந்தும் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு எப்படி நினைக்கிறோம்? ஏய் சும்மா இருடா. அந்த அரண்மனையாக வந்து நம்மளை எதுவும் பண்ணல. நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம். நம்மளை ஏதாவது அஃபெக்ட் பண்ணிச்சா? அதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்மளா தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மாயா ஏதோ அதீத கற்பனையினால் அவளுக்கு மென்டல் ப்ரெஷர் வந்ததுனால அவளுக்கு இந்த மாதிரி உடம்பு பிரச்சனை ஆயிடுச்சு, அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு அரவிந்த் சொல்ல, மாயாவும் இதை ஆமோதித்தா. ஒரு சின்ன க்யூரியாசிட்டிக்காக நம்ம உயிரையே பணைய வைக்க முடியுமா அப்படின்னு கார்த்திக் அதீத கேள்வியே கேட்டான். இதுக்கு ஒன்றும் அவ்வளோ ஹைப் கிடையாது கார்த்திக். பக்கத்தில் இருக்குது, போய் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிவிட்டு திரும்ப போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் தான். இதில் என்ன இருக்க போகுது? அரவிந்த் கேட்டான். இப்போ கீர்த்தியும் சொன்னான். ஆமாம் கார்த்திக், என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இருக்க பயம் முடிஞ்சிடும். இல்லைன்னா இந்த அரண்மனை எப்போவுமே நம்ம மனசில் ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும். மாயா சொன்னது கரெக்டு தான். இப்போ கார்த்திக் தலையை பிடிச்சிக்கிட்டான். ஷோ, நான் பயப்படுறது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு இல்லை, அங்கே போனால் நமக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம நல்லா இருப்போம். மாயா நம்பிக்கையோடு சொன்னா. மழை சத்தம் வெளியில் பெருசாக இருந்தது. இதுக்கு யாரும் உடனே பதில் சொல்லலை. சரி யோசிக்கலான்னு சொல்லாத, ஒரு தடவை போகலாம். சரி, ஏதாவது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னு வையேன், உடனே திரும்பிடலாம். என்ன டீல்? எல்லாரும் டீல் போட்டாங்க. அன்று காலை மழையின் சுவடே இல்லை. வானம் தெளிவாக இருந்தது. சூரியன் மெதுவாக வயல்வெளிகளை ஒளியால் நிரப்பிக்கிட்டு இருந்தது. நேற்றைய இரவு ஒரு கனவு போல் இருந்தது. 4 பேரும் சாப்பிட்டு முடிச்சு டேபிள் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. நேற்று நம்ம பேசினதை பற்றி அப்படின்னு கீர்த்தி மெதுவாக ஆரம்பித்தா. என்ன பண்ண போகிறோம்? நான் சொல்கிறேன் இருங்க. இந்த அரண்மனை, காடு, நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம்னு எனக்கு தோணுது. ஐயோ கார்த்திக், அது நம்ம மனசு தான் அதுக்கு காரணம். பயம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஒரு காரணம் தேடிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ அவன் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தான். இங்கே பாரு, பகல், நல்ல வெயில், எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ போய் பார்க்குறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? கார்த்திக், இது ஒன்றும் கட்டாயம் இல்லை, சும்மா நம்ம பேசுகிறோம். போகணுன்னா போகலாம், போக வேணானாலும் விட்டுடலாம். மாயா அவசரம் இல்லாமல் பிடிவாதமும் இல்லாமல் தெளிவாக பேசினா. அதே நேரம் வீட்டு ஓனர் வாசல்லேருந்து உள்ளே வந்தார். என்னது இது, எல்லோரும் ஏதோ அரண்மனைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல 4 பேர் அவரை பார்த்தாங்க. கோவிந்தன் அரண்மனைக்கு பின்னாடி சாம்பல் நிற அணில்கள் இருக்கிறதா சொன்னான். அது மட்டும் இல்லை, அரண்மனையில் இருக்கிறவங்க எங்களை இன்வைட் பண்ணதாகவும் சொன்னான். அதான் ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு அரவிந்த் சொல்ல, அவர் உடனே சொன்னார், வேண்டாம் யாரும் போகாதீங்க. 4 பேரும் அவரை பார்த்தாங்க.
இல்லை தம்பி, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஆனால் அந்த கோவிந்த் அவங்கள கூப்பிட்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன் அங்கிள் அப்படி சொல்கிறீங்க? அவன் பகலில் வெளியில் வருவான், மளிகை ஜாமான் வாங்க. ஆனால் யாரு கூடயும் பேசவே மாட்டான். அப்படி இருக்கிற அவன் இந்த ஊர் மக்கள்கிட்டயே பேசாத அவன் உங்களை பார்த்து ஏன் தனியாக கூப்பிடணும்? ஒரு நிமிஷம் யாருமே பேசலை. மாயாவும் அவரையே பார்த்துட்டு இருந்தா. அப்போது நாங்கள் போக வேண்டாமா அங்கிள்? அரவிந்த் குழப்பமாக கேட்டான். வேண்டாம் தம்பி, இந்த ஊரில் பல பேருக்கு அந்த அரண்மனையவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு கேட்டால் யாரும் காரணம் சொல்ல மாட்டாங்க. சொன்னவர் சட்டுன்னு போயிட்டாரு. வீட்டு ஓனர் போன பின்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி. இப்போது கீர்த்தி தான் ஸ்டார்ட் பண்ணான். எனக்கு என்னமோ ஹவுஸ் ஓனர் அங்கிள் சொல்லிட்டு போன பின்னாடி கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுவும் இல்லைன்னா எதுக்கு இவ்வளோ பேர் அந்த அரண்மனைக்கு போக மாட்டேங்கிறாங்க? ஏன் அவர் தடுக்கிறாரு? அதனால தான் நான் சொன்னேன், போகவே வேண்டான்னு சொன்னேன். நான் போகணும்னு சொன்னேன், ஆனால் இப்போ எனக்கும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு அரவிந்த் சொன்னான். அதே நேரம் வாசலுக்கு வெளியில் ஒரு குரல், தம்பின்னு. அந்த குரல் இப்போ அனைவரையும் நிறுத்தினது. அந்த கோவிந்தன் தான் வாசலில் நின்றுட்டு இருந்தான். இன்றைக்கி வெயில் நல்லா இருக்குது, நேற்று மாதிரி மழை கூட இல்லை. நீங்கள் நினச்சா இன்றைக்கி வந்துடலாமே. இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் அவசரம் காட்டலை. மாயா அவனை பார்த்தா, அதுக்கப்புறம் நண்பர்களை பார்த்தா. என்ன பண்ணுறதுன்றது போல் ஒரு பார்வை. பகல் நேரம் வெயிலாக இருக்குது, உள்ளே போய் ஒரு ரவுண்டு தானே, பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம் அரவிந்த் சொன்னான். ஒரு அரை மணி நேரம் தானே. கார்த்திக் இப்போ கோவிந்தனை பார்த்தான். நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நாங்கள் வரதா இல்லையான்னு பேசி முடிவெடுத்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல, இப்போ கோவிந்தன் அந்த வீட்டை விட்டு போய் ஒதுக்கமாக நின்னான். கார்த்திக் இப்போ திடீர்னு சொன்னான், இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் எல்லோரும் யோசிச்சிங்களா? அன்றைக்கி ராத்திரி ஒரு பையில் கோழி எடுத்து போட்டுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே போனானே இவன், அதை நம்ம எல்லோரும் தான் பார்த்தோமே, எவ்வளோ பயமாக இருந்துச்சு நமக்கு. இப்போ அந்த வார்த்தை 3 பேரையும் ஒரே நேரத்தில் நினைவூட்டினது. அப்போது அந்த கோழிகளோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. நம்ம எவ்வளோ பயந்தோம் அந்த நேரத்தில். இப்போது அதே ஆளோட நம்ம போகணும்னு எப்படி முடிவு பண்ணுறோம்? கீர்த்தி மெதுவாக சொன்னான். ஆமாம், அந்த நாளை நினச்சா ரொம்ப பயமாக இருந்துச்சு. அரவிந்தனும் தலையசிச்சான். அதே நேரம் கோவிந்தன் இப்போது தற்செயலாக வந்தான். அவனுடைய முகங்களை பார்த்து அவன் புரிந்தது போல் சொன்னான். தம்பி, தப்பாக நினச்சிக்கிறீங்க. நீங்கள் அன்றைக்கி ராத்திரி அந்த கோழிகளை நான் எடுத்துகிட்டு போனதை தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, 4 பேரும் புருவங்களை உயர்த்தினாங்க. தம்பி, அன்றைக்கி அமாவாசை. அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காட்டுக்கு நடுவில் குலதெய்வம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு நடுஜாமத்தில் குலதெய்வத்துக்கு கோழி படையல் போடுவாங்க. இப்போ கார்த்திக் கேட்டான், ஆமாம், அது பகலில் கோவிலில் தானே பண்ணுவாங்க? இல்லை தம்பி, பொதுவாக ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். அதுபோல தான் இந்த அரண்மனையோட குலதெய்வமும் காட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு குலதெய்வத்துக்கு படையல் போட்டுட்டு தான் நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு கோவிந்தன் சொன்னான். அப்போது பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற ஆடு கோழி, இந்த வில்லேஜ்லேயும் நிறைய ஆடு கோழிலாம் திருடு போனது, அதுக்கு என்ன காரணம்? அந்த சமயத்தில் உங்களோட நடவடிக்கையும் ரொம்ப சந்தேகமாக இருந்தது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கார்த்திக் கேட்டான். அப்போ கோவிந்தன் சொன்னான், இந்த காட்டுக்குள்ளே நிறைய ஓநாய்கள் இருக்குது தம்பி. அந்த ஓநாய்கள் தான் அப்பப்போ ஊருக்குள்ளே புகுந்து ஆடு மாடு கோழிங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். நான் கூட அன்றைக்கி கோவிலில் போய் படையல் வைக்க போனப்போ அது குலதெய்வம் எடுத்துச்சா இல்லை இந்த ஓநாய் எடுத்துச்சான்னு தெரியல. ஓநாய்க்கு பயந்து தான் நானும் அந்த இரவில் அந்த மாதிரி அலறிட்டு ஓடிட்டு வந்தேன். அந்த அலறல் சத்தம் நீங்கள் கேட்டது கூட ஓநாய் அந்த கோழிகளை சாப்பிட்றப்ப இருந்த அலறல் சத்தம் தான். எனக்கும் அந்த பயம் இருந்ததுனால தான் நானும் காட்டை விட்டு வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னு கோவிந்தன் சொன்னான். கார்த்திக் இப்போ அமைதியாக சொன்னான். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப தெரியல, இருந்தாலும் மனசு முழுசாக ஒத்துக்க மாட்டேங்குது. நான் சொன்னதை சொல்லிட்டேன் தம்பி. நான் சொன்னது உண்மை, யதார்த்தம். இதுக்கு நீங்கள் சந்தேகத்துக்குன்னு பேர் வச்சிங்கன்னா நான் எதுவும் செய்ய முடியாது. கீர்த்தி இப்போ அரவிந்தை பார்த்தா, அரவிந்த் மாயாவை பார்த்தா. மாயா அமைதியாக இருந்தா. நீங்கள் சொல்கிறத நாங்கள் தப்புன்னு சொல்ல வரல அப்படின்னு கார்த்திக் மெதுவாக சொன்னான். ஆனால் எனக்கு இன்னும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்கிறேன். பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல, விடுங்க. நான் நம்பணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்க. அவன் அவ்வளவோட அங்கேருந்து கிளம்பி போனான். விளக்கம் கிடைத்தது. அதுவும் ஒரு அளவுக்கு பொருந்தினது. ஆனால் சந்தேகம் இன்னும் உயிரோடு இருந்தது. அதுதான் உண்மையான அபாயம். அந்த பகல் வேலை 11 மணியை போல் வீட்டுக்குள்ளே 4 பேர் ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்க. யாருமே பேசலை. அந்த அமைதி மாயாவை தான் இப்போ உடைச்சது. மாயா தான் அந்த அமைதியை உடைச்சா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அவன் மெதுவாக சொன்னான். நல்லா யோசிச்சிட்டோம்ல, நம்ம போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமே, என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாமே. ஒரு அரை மணி நேரம் தானே, அரவிந்தும் சொன்னான். ஏதாவது சரியில்லைன்னு மட்டும் தோணுச்சுன்னா உடனே திரும்பிடுறோம் அப்படின்னு கார்த்திக் எச்சரிக்கையாக சொன்னான்.
என்னது இது 11 மணி பட்ட பகல் வெயில் அடிக்குது, இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு அரவிந்த் சொல்ல, சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு கீர்த்தி சொன்னான். மாயாவும் அதானே அப்படின்னு சொன்னான். இப்போ அவர்கள் அரண்மனைக்கு போகிற சின்ன பாதியில் நடந்தாங்க. அந்த வழி ரொம்ப அமைதியாக இருந்தது. காற்று கூட அவ்வளவாக அன்றைக்கி சத்தம் செய்யலை. நல்ல வெயிலாக இருந்தது. அரண்மனை நெருங்க நெருங்க நல்ல பெரிதாக பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. இப்போ அதுக்கு முன்னாடி நின்னப்போ யாருக்கும் பயம் இல்லை. அது ஒரு பெரிய வீடு மாதிரி தான் இருந்தது. வாங்க வாங்க, அந்த குரல் மிக மென்மையாக இருந்தது. நரசிம்மன், மீனாட்சி, பாப்பாத்தி. இவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னு கோவிந்தன் சொன்னான். நரசிம்மன் சிரித்தபடியே சொன்னார், உள்ளே வாங்க. இவங்களா இவ்வளோ நார்மலாக இருக்காங்க? கார்த்திக் மாயாவை பார்த்தான். மாயா அவன்கிட்ட மெதுவாக தலை செய்கிறது போல் சொன்னான். பாத்தியா அப்படின்றது போல் இருந்தது அந்த பார்வை. அரண்மனைக்கு உள்ள ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருந்தது. எந்த விசித்திரமும் இல்லை. நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களே இந்த சாம்பல் நிற அணில்கள், அது பின்னாடி தான். கொல்லை பக்கத்தில் நிறையா சுத்தம். அவங்க இப்போ பின்னாடி சென்றதும் மாயா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டா. மரங்கள், அந்த மரங்களில் நிறைய சாம்பல் நிற அணில்கள். இங்கே பாரு, கீர்த்தி குரலை தாழ்த்தி சொன்னான். கார்த்திக் கேமராவை ஆன் பண்ணா. மாயா மொபைல் எடுத்தா. இப்போ சாம்பல் நிற அணில்கள் மரத்துலேருந்து மரத்துக்கு தாவின. எதுவுமே சாதாரணமாக இருந்துச்சு. யாரை பார்த்தும் பயப்படலை. இங்கே அது ரொம்ப சுதந்திரமாக இருந்தது போல் இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம தேடி தேடி படம் பிடிச்சிட்டு இருந்தோம், இது இங்கே இவ்வளோ அணில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கு பாரு. அரவிந்த் பேசிக்கிட்டான். மீனாட்சி சொன்னா, நீங்கள் யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது, உங்களுக்கு உணவு தயார் பண்ணியிருக்கு. இப்போ அவங்க அந்த சாம்பல் நிற அணில்களை படம் பிடிச்சிட்டு திரும்ப உள்ளே வந்தாங்க. சாப்பாடு, அருமையான சாப்பாடு தயார் பண்ணப்பட்டிருந்தது. சாப்பாட்டு மேஜையில் வேலைக்காரி பாப்பாத்தி சாப்பாடுகளை கொண்டு வந்து அடுக்கி வச்சா. இவ தான் வேலைக்காரி பாப்பாத்தி. ரொம்ப வருஷமாக இங்கே கூட இருக்கான்னு மீனாட்சி சொல்ல எல்லாரும் சிரித்தாங்க. நல்லது. ஆமாம், சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது? சாப்பிட்டபடியே அனைவரும் சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குமா, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மாயா மனசுக்குள்ளே நினச்சா, இவ்வளோ நாளாக நம்ம தான் தேவையில்லாமல் இந்த அரண்மனை பற்றி நினச்சி நிறைய கற்பனை பண்ணிட்டோமோ. ஆமாம், நீங்கள் இருக்கிற வீடு அப்படின்னு நரசிம்மன் கேட்க, அந்த பழைய வீட்டை இவங்க ஞாபகப்படுத்துனாங்க. ஓ, அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? உங்கள் வீட்டு ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நரசிம்மன் சொல்ல, அரவிந்தன் அதிர்ந்தான். அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த ஊரில் யாரும் யாரையும் அறியாமல் இருக்க முடியாது தம்பின்னு சொன்னபடி நரசிம்மன் சிரித்தார். அந்த வார்த்தையில் எதுவுமே விசித்திரமாக இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு மீனாட்சி அன்போடு உபசரித்தாங்க. அவசரமாக கிளம்பாதீங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. உணவு மேஜையிலேருந்து இப்போ பேச்சு மெல்ல வேறு திசைக்கு நகர்ந்தது. மீனாட்சி, நரசிம்மன் மெதுவாக சொன்னார், இவங்கெல்லாம் படித்த பிள்ளைங்க. மீனாட்சி சிரித்தபடி தலையசைச்சா. எங்கள் காலத்துலலாம் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப முன்னேறுறாங்க. இப்போ மீனாட்சி அம்மா பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப மென்மையாக இருந்தது. அதே நேரம் அரண்மனையின் உள்ளேருந்து அந்த பாப்பாத்தி வந்தா. வெள்ளை சேலை, சுருக்கங்கள் நிறைந்த முகம். அவள் அமைதியாக தட்டுக்களை எடுத்தா. இவங்க தான் பாப்பாத்தி, ஏற்கனவே சொன்னேன்ல, ரொம்ப வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த பாப்பாத்தி ஒரு நொடி மாயாவை பார்த்தா. அந்த பார்வையில் விரோதம் இல்லை, ஆனால் ஒரு விதமான ஆழம் இருந்தது. ஏன் இவங்க என்னை இப்படி பார்த்தாங்க? அடுத்த நொடி மாயா அந்த எண்ணத்தை தள்ளிவிட்டா. நீங்கள் விலங்கியல் தானே படிக்கிறீங்க அப்படின்னு நரசிம்மன் கேட்டார். ஆமாம் ஆமாம், சாம்பல் நிற அணில்களை பற்றின ஆராய்ச்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினைக்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும், எல்லா நியூஸும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த ஊரில் நிறைய சாம்பல் நிற அணில்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. என்னன்னே தெரியல. இப்போ இருக்கிற கலாச்சாரமா, இல்லை உணவு பழக்கமா, இல்லை மொபைல் டவர்ஸா, என்னென்னு தெரியல. சாம்பல் நிற அணில்களோட இனப்பெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ நரசிம்மன் டீப்பான ஒரு அனலைஸ்க்கு போயிருந்தார். தட்டுக்களை எல்லாம் எடுத்துகிட்டு பாப்பாத்தி திரும்பி போகிறப்ப மீனாட்சியை பார்த்து மிக மெதுவாக சொன்னான். அம்மா. மீனாட்சி இப்போ பாப்பாத்தியை பார்த்தா. பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். அந்த 2 வார்த்தைகள் எந்த அர்த்தமும் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் அதை கார்த்திக் கவனிச்சான். உணவு முடிஞ்ச பின்னாடி நரசிம்மன் மெதுவாக எழுந்தார். வாங்க, அரண்மனையை சுற்றி பார்க்கலாம். இப்போ அவர்கள் ஒவ்வொன்றாக ஒரு அறைக்குள் போய் பார்த்தாங்க. பெரிய பெரிய ஹால், பழைய சுவரோவியங்கள், மர ஜாமான்கள் எல்லாமே பழையது, ஆனால் சுத்தமாக இருந்தது. இங்கே யாருமே இல்லாமல் இவ்வளோ பெரிய வீடு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல தாத்தா? பழக்கம் ஆயிடுச்சுமா. மீனாட்சி மென்மையாக சிரிச்சா. வீடு தானே, பழக்கப்படுத்திக்கணும். நம்ம தானே இருக்கோம், நம்ம தான் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ அவர்கள் ஒரு நீண்டமான வராண்டாவை கடந்து போனாங்க. அங்கேருந்து ஒரு சின்ன வழித்தடம். அந்த இடத்துல நின்னாங்க.
அந்த சைடு ஒரு பெரிய இரும்பு கதவு, ரொம்ப தடிமனான கதவு, இரும்பு கம்பிகள், பெரிய பூட்டு. அந்த கதவு இந்த வீட்டுக்கு சொந்தம் இல்லாதது போல இருந்தது. இது என்னது இது? மாயா கேட்டா. ஒரு நொடி யாருமே பேசலை. இப்போ நரசிம்மன் சொன்னார், அது ஒன்றும் இல்லைம்மா, அது பழைய ஸ்டோர் ரூமு. ஸ்டோர் ரூம் அது இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? கார்த்திக் கேட்டான். அது பழைய காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கம் இருந்து விலங்குகள் ஏதாவது வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகவும் இந்த கதவு போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்ல. ஓ, அப்படி தான் செஞ்சாங்களா? கார்த்திக் அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டான். அரவிந்த் கேட்டான், உள்ள பழைய ஜாமானா இருக்குது? உள்ள பழைய ஜாமான், மர ஜாமான், அது இதுன்னு கச்சடாவாக இருக்கும். ரொம்ப வருஷமாக திறக்கவே இல்லை. தூசியும் துப்பட்டையுமா இருக்கும். உள்ளே போனாலே டஸ்ட் அலர்ஜி வந்துடும். அதனால அந்த பக்கம் திறக்கிறதே இல்லை. கீர்த்தி சொன்னா, ஒரு தடவை வேணால் பார்க்கலாமா? இல்லைம்மா வேண்டாம், ரொம்ப ரொம்ப தூசியாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது. மீனாட்சி மிக மெதுவாக சொன்னான். அவள் சிரிச்சா. ஆனால் அந்த சிரிப்பு முந்தைய மாதிரி இல்லை. அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க நம்ம இந்த சைடு போகலாம். அவங்க இப்போ திரும்ப நடந்தாங்க. ஆனால் மாயா ஒரு நொடி அந்த கதவை திரும்பி பார்த்தா. ஸ்டோர் ரூம்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பூட்டு ஏன் போட்டு வச்சுருக்காங்க? இவ்வளோ பெரிய இரும்பு கதவாக இருக்குது. அதே நேரம் அந்த பாப்பாத்தி வழித்தட முடிவில் நின்றுட்டு இருந்தா. அவள் அந்த கதவை பார்த்தா. அதுக்கப்புறம் மாயாவை பார்த்தா. எதுவும் சொல்லலை. அந்த வீடு இன்னும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த கதவு, அது அமைதியாக இல்லை. சில கதவுகள் மூடி இருக்காது, அது யாருக்காகவோ காத்துட்ருக்கோம். எல்லாரும் இரும்பு கதவை விட்டு திரும்ப வாசலுக்கு நடந்துட்டு இருந்தப்ப வானம் ஒரே நேரத்தில் மாறினது. டப்புன்னு ஒரு துளி கார்த்திக்கோட கையில் விழுந்தது. அவன் மேலே பார்த்தான். மழை பெய்ய போதா? டப்பு டப்பு டப்புன்னு அடுத்த நொடியே மேகங்கள் அரண்மனையை சுற்றி மூடினது. சில வினாடிகளில் மழை பலமாக பெய்ய ஆரம்பிச்சது. அப்படி ஒரு மழை, காத்தோடு கலந்த மழை. என்னது இது? டக்குன்னு மழை வந்துருச்சு. அரவிந்த் பதட்டமாக கேட்டான். ஐயோ, இப்போ நம்ம கிளம்பணுமே. ஐயோ, வெளியில் பாருங்கள், பாதையே தெரியல, கீர்த்தி சொன்னான். அரை மணி நேரத்தில் வந்துட்டு போகணுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறது? மழை வேற பெருசாக பெய்யுதே. மழை அரண்மனை கூரையை அடிச்சிட்டு இருந்தது. அந்த சத்தம் அவங்க பேசின பேச்சையே மூழ்கடித்தது. அப்பா, இப்படி மழை வந்துச்சுன்னா என்ன தான் பண்ணுறதுன்னு நரசிம்மன் பெணாத்திட்டு இருந்தார். தம்பி, இப்போ வெளில போகாதீங்க. நீங்கள் போகிற பாறை சறுக்கு பாதை, சறுக்கிடும். ஃபுல்லும் சேரும் சகதியுமாக இருக்கும், கீர்த்தி தயக்கத்தோடு சொன்னான். கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுடும்ல? நிற்கும். இந்த ஊர் பக்கம் மழை வந்தால் நிற்கும், நிற்காமல் போகும். எப்போ என்ன மழை வருதுன்னே தெரியல, கோவிந்தன் சொன்னான். நரசிம்மன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இந்த மழை பெண்ணோட மனசு மாதிரி, வந்தால் உடனே போகாது. அந்த சிரிப்பு எந்த ஆபத்தையும் சொல்லலை. ஒரு அரை மணி நேரம் தானே, மாயா மெதுவாக சொன்னான். மழை நின்னதும் போகலாம். வந்த பாதையும் குறுகலாக இருந்துச்சுல, பாதையே தெரியலை. அவர் வேற சறுக்குன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணலாம்? சரி, உள்ளே வாங்க, மீனாட்சி சொன்னா. ரொம்ப நனைஞ்சிட்டீங்க, இருங்க, சூடாக டீ போட்டு தரேன், குடிங்க. இந்த மழைக்கு குடிச்சிங்கன்னா எதமாக இருக்கும். பாப்பாத்தி சில நிமிடங்களில் சூடான தேநீரை கொண்டு வந்தா. ஆவி பறக்க பறக்க மேஜை மேலே டீ கோப்பைகள் வைக்கப்பட்டது. தேங்க்ஸ்மா, கீர்த்தி எடுத்துக்கிட்டா. மாயா தேநீரை குடித்தா. அது ஒரு சாதாரண தேநீர் தான், ஆனால் அந்த சூடு ஒரு விதமான பாதுகாப்பை கொடுத்துச்சு. அரவிந்த் இப்போ சிரித்தான். நம்ம தான் ரொம்ப ஓவராக யோசிச்சிட்டோம் போலல்ல. டீயை குடித்தான். கார்த்திக் வெளியில் இருந்த மழையை பார்த்துட்டு இருந்தான். மழை இன்னும் அதிகமாக பெஞ்சது. அரண்மனை முழுக்க மழை சத்தம், உள்ள அமைதி. அந்த இரண்டும் ஒன்றோடொன்று சேரவே இல்லாதது போல இருந்தது. இவர்கள் பொழுது போகிறதுக்காக அங்கே இருந்த ஒரு பழைய அலமாரியில் இருந்த புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் இருக்க சில அரிய புத்தகங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. மழை நின்ன பாடு இல்லை. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அரண்மனையை சுற்றி மேகங்கள் அப்படியே நின்றுக்கிட்டது போல் இருந்தது. ஐயோப்பா, இந்த மழை என்ன இப்படி பேய் மழையாக இருக்குது? மழை நிற்கவே இல்லை. கீர்த்தி ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று கேட்டா. வெளியில் மழை துளிகள் மரங்களை குத்திக்கிட்டு இருந்தது. பாதை முழுக்க இப்போ சதுப்பாகி இருந்தது. அப்பா, ஐயோ, இப்போ போகிறது சாத்தியமே இல்லை போலையே, கார்த்திக் சொன்னான். இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. வெயில் இப்போ முழுக்க மறைந்திருந்தது. அரண்மனை உள்ள இப்போ விளக்குகள் ஏற்றப்பட்டன. ஒரு நிமிஷம் கூட யாரும் கவனிக்கல. அதுக்குள்ளே டக்குன்னு இரவு வந்துட்டது. மாயா மெதுவான குரலில் சொன்னான். ஐயோ, மழை பெஞ்சிட்டே இருந்தது, நிற்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ நைட்டு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணணுமா? அவள் கேட்டது தீர்மானமாகவும் இல்லை, உறுதியாகவும் இல்லை. நரசிம்மன் பின்னாடி வந்தார். வேறு வழி இல்லை, மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா நீங்கள் இங்கே தான் தங்கணும். இந்த மழையில் நீங்கள் வெளியில் போக வேண்டாம், இன்றைக்கி இங்கேயே இருங்க. அவர் பேசுனதில் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, ஒரு சாதாரண அக்கறை தான் இருந்தது. உங்களுக்காக மேலே ஒரு அறை இருக்குது, மீனாட்சி சொன்னா. நீங்கள் 4 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கலாம். அந்த அறை பெரியது, சுத்தமாக இருந்தது. பழைய கட்டில்கள், மர ஜன்னல், எதுவும் பயமுறுத்துகிற மாதிரி இல்லை. இப்போ அவங்க அந்த ரூமுக்கு வந்ததும் கதவை மெதுவாக மூடினாங்க. கார்த்திக் சொன்னான்.
நம்ம 1/2 மணி நேரம் தானே இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணோம். இங்கே பாரு, இப்போ இங்கேயே தங்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? எல்லாம் இந்த மழையால் அரவிந்த் சொன்னான். நம்ம கையில் என்ன இருக்குது? நம்ம கை கட்டின தூரத்தில் வீடு இருக்குது. அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா போயிடலாம். ஆனால் மழை பேய் மழையால் இருக்குது. பாதை வேற சறுக்கிற பாதையாக இருக்குது. அதனால தான் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீர்த்தி சொன்னான். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நார்மலாக தானே இருக்காங்க அப்படின்னு மாயா சொன்னான். ஆமாம் ஆமாம், நம்ம தான் தேவையில்லாமல் பயந்துட்டோம் அப்படின்னு அரவிந்தும் சொன்னான். சில நேரத்தில் பாப்பாத்தி வந்து கதவை தட்டினா. சாப்பாடு தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னான். இப்போ 4 பேரும் டைனிங் ஹாலுக்கு வந்தாங்க. மேஜையில் கிராமத்து வாசனை நிறைந்திருந்தது. அங்கே சூடான சோறு, பருப்பு உருண்டை குழம்பு, நெய், துவையல், ரசம், அப்பளம் எல்லாமே எளிமையாக இருந்தது. முழுக்க முழுக்க வீட்டு சாப்பாடு. கீர்த்தி சொன்னா, அம்மா இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. மீனாட்சி சொன்னா, எங்கள் காலத்தில் இந்த அம்மா வழக்கம், இது ரொம்ப ருசியாக இருக்கும்மா, அடிக்கடி நாங்கள் செய்வோம். இப்போல்லாம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு எல்லோரும் செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதுதாம்மா எங்கள் சாப்பாடு. ஆனால் இங்கே பாருங்கம்மா, நகரத்துலலாம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கெல்லாம் வேறு மாதிரி ஃபுட்டு தான் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. கார்த்திக் சொன்னான். அப்படிலாம் இல்லை, நம்ம நகரத்துலேயும் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க. மாயா இப்போ ஒரு நிமிஷம் டைனிங் டேபிளை சுற்றி பார்த்தா. நம்ம ஏன் இவ்வளோ பயந்தோம்? தேவையில்லாமல் ஏன் பயந்தோம்? இப்போ அந்த எண்ணம் அவளுக்கு ரொம்ப இயல்பாக வந்தது. சாப்பிட்ட பின்னாடி அந்த இரவு இன்னும் குளிராக இருந்தது. அரண்மனை கூரையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க சத்தம் ஒரே சீராக கேட்டது. அந்த சத்தம் கடுமையாக இருந்தாலும் தூக்கத்தை வரவழைக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பெரிய ரூமில் 4 பேரும் இப்போது ஒரு இடத்துல உட்காந்தாங்க. தூங்கலாம் தான், நல்லா தான் இருக்குது. கீர்த்தி சுற்றி பார்த்துக்கிட்டே சொன்னான். பழைய வீடு தான், ஆனால் நல்லா பெருசாக இருக்குல்ல, கஷ்டமாக இல்லை. ஏய், இது அரண்மனை, இது என்ன வீடா? எவ்வளோ வசதியாக செஞ்சு வச்சுருக்காங்க பாரு. ஆமாம் ஆமாம், சரி தூங்கி எழுந்திரிச்சோன்னு மழை நின்னோடனே காலையில் கிளம்பணும், அரவிந்த் சொன்னான். ஆமாம், கிளம்பலாம். இப்போ நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறது ஒரு தற்செயலான நிகழ்வு தானே, இதுக்கு போய் ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு அரவிந்த் கார்த்திகை பார்த்து கேட்டான். அதெல்லாம் ஃபீல் பண்ணலடா, 1/2 மணி நேரம்னு சொல்லிட்டு வந்தோம், இப்போ 1 நாள் ஆயிடுச்சு, அதான் யோசித்தேன். கீர்த்தி இப்போ ஜன்னலை திறந்தா. வெளியில் மழை இன்னும் பெஞ்சிட்டு இருந்தது. மரங்கள் அசையாமல் நின்றுட்டு இருந்தது. அப்பா, இந்த மாதிரி மழையில் தூங்கினா நல்லா தூக்கம் வரும். நேற்று நைட்டு வேறு நம்ம ரொம்ப ஓவராக பயந்துட்டோம்ல அந்த வீட்டை நினச்சி. கார்த்திக் சிரித்தான். ஒரு சில நிமிடங்கள் யாரும் பேசலை. மழை சத்தம் அந்த அறையை நிரப்பினது. பாப்பாத்தி அதே நேரம் மெதுவாக வந்து சொன்னான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா, நான் கீழே தான் இருக்கேன். அவள் அமைதியாக போயிட்டா. இந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப காமாக அமைதியாக இருக்காங்கல்ல, அரவிந்த் சொன்னான். ஆமாம், எல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்காங்க. அரவிந்த் இப்போ அவனோட மொபைல் எடுத்தபடியே சொன்னான். மழை பெஞ்சதுலேருந்தே சிக்னல் கட் ஆயிடுச்சு, டவரே இல்லை. அதுவும் நார்மலாகவே இந்த ஊரில் டவர் இருக்காது. அதுவும் இந்த அரண்மனை இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கா, சுத்தம் டவர் இல்லை. மழை இல்லைன்றதுனால டவர் ஒன்றுமே கிடைக்கல. ஆமாடா, எங்களோட மொபைலே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கீர்த்தி சொன்னான். இப்போது அந்த அறையோட வெளியில் வந்து நரசிம்மன் நின்னார். தம்பி, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? இல்லை, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கம்பளி, போர்வை, பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையானது எதுனாலும் கேளுங்க, கூச்சப்படாதீங்க தம்பின்னு அக்கறையோடு சொன்னார். அவரோட குரலில் எந்த விசித்திரமும் இல்லை. ஒரு வயசான அப்பா பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் தொடர்ந்து சொன்னார். நீங்கள்லாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்றா இருக்கிறத பார்க்குறப்போ என் பையனோட ஞாபகம் வந்துருச்சு. என் பையன் கூட அடிக்கடி இப்படி தான். முன்னாடிலாம் அமெரிக்காவிலேருந்து அடிக்கடி வருவான், குடும்பத்தோடு தங்கியிருப்பான். இப்போ தான் சில வருஷங்களாக வரல. அவனுக்கு அங்கே கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறது, நாங்கள் இங்கே தனிமையாக இருக்க வேண்டிய அதுதான் போயிடுச்சு. அவர் விரக்தியில் பேசினார். அந்த விரக்தியில் ஒரு ஏக்கமும் பாசமும் தெரிந்தது. இப்போ கார்த்திக் கேட்டான், நீங்கள் அங்கே போகலாமே? இல்லை தம்பி, நமக்கு இந்த ஊரை விட்டு எங்கேயுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அவனே வர சொன்னேன், ஆனால் அவங்களோட வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அவங்களோட வேலை, அவங்களோட லீவு, அதுக்கு தகுந்த மாதிரி தானே அவங்க இருப்பாங்க. அந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமாக இருந்தது. ஆனால் ஒரு தந்தையோட ஏமாற்றமும் அதுக்குள்ளே இருந்தது. இப்போ மாயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா, பாவம், இவங்க ரொம்ப வருஷமாக தனிமையாக இருக்காங்க. இவங்களுக்குன்னு சொந்த பந்தம் கூட யாரும் வந்து பார்க்குறதில்ல போல் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. இப்போ நரசிம்மன் மெதுவாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அறைக்குள்ளே திரும்ப அமைதி. இங்கே பாரு, அவங்க ரொம்ப ரொம்ப பாவம் இல்லை, தனியாக இருக்காங்க. அவங்க பையன் கூட இங்கே வர்றது இல்லை போல் இருக்குது. ஆமாம், சரி விடு, வயசானவங்க இங்கேயே இருந்து பழகிட்டாங்க. அவங்களாலையும் இதை விட்டு வெளியில் போக முடியல போல் இருக்குது. சொன்னபடியே அவங்களோட பெட்டில் படுத்து
சின்ன சின்ன கதைகளை பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. மழை இன்னும் மெதுவாக பெஞ்சிட்டு இருந்தது. அரண்மனை முழுக்க அமைதியில் மூழ்கி இருந்தது. 4 பேரும் படுக்கையில் படுத்திருந்தாங்க. யாருக்கும் தூக்கம் முழுசாக வரல. திடீர்னு ஒரு சத்தம், டக்குன்னு ஒரு உலோக சத்தம், மிக மெதுவாக. நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? கீர்த்தி தான் கேட்டா. ஆமாம், எனக்கும் கேட்குது அப்படின்னு மாயா சொன்னான். திரும்ப சத்தம், இரும்பு உரசுற சத்தம். இந்த முறை தெளிவாக கேட்டது. ஆமாம்ல, அந்த இரும்பு கதவு ஏதோ டங்கு டங்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல? கார்த்திக் பதட்டமாக கேட்டான். நம்ம போய் ஒரு தடவை பார்க்கலாமா? மாயா தயக்கமாக சொன்னான். வேணான்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இந்த நைட்டு நேரத்தில் போய் தேவையில்லாமல் வேண்டான்னு நினைக்கிறேன். திரும்ப சத்தம், தக்கு தக்குன்னு சத்தம். இப்போ சத்தம் ரொம்ப நெருக்கமாக கேட்டது. இல்லை, நம்ம இப்படி படுத்துருக்க வேணாம். என்ன தான் சத்தம்னு போய் பார்க்கலாம். கார்த்திக் எழுந்தான். 4 பேருமே லைட்டை ஆன் பண்ணாமல் மெதுவாக கீழே இறங்குனாங்க. ஒவ்வொரு படியும் சத்தம் இல்லாமல் கீழே இறங்குனாங்க. அந்த இரும்பு கதவு இருட்டில் இன்னும் பெரிதாக தெரிந்தது. இப்போது அந்த இரும்பு கதவை சோதித்து பார்த்தாங்க. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போதான் கீர்த்தி அந்த இரும்பு கதவுக்கு கீழே தலையை குனிஞ்சு படுத்து பார்த்தா. அதில் ஒரு சின்ன கேப் இருந்தது. அந்த கேப் இப்போது நேராக காட்டுக்குள்ளே போகிற பாதையை காட்டினது. மழை, இருட்டு, மண், வேறு, இருள் இதெல்லாம் அந்த மின்னல் வெளி வெளிச்சத்தில் கீர்த்திக்கு தெரிஞ்சுது. ஏய், இது காட்டுக்கு போகிற பாதடி, காட்டுக்கு போகிற பாதையை தான் அப்படி பெரிய கேட்டு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. கீர்த்தி அதிர்ச்சியாக சொன்னான். அரண்மனைக்குள்ளேருந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகுதா காடு? ஆமாம் ஆமாம். ஷோ, இதுக்கு தான் நான் தலையால் அழிச்சுக்கிட்டேன், இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நான் பயந்த விஷயம் அப்படின்னு கார்த்திக் சொன்னான். அதே நேரம் ஒரு நிழல் வராண்டாவில் அசைந்தது. 4 பேரும் விரல்களை வச்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாக இருந்தாங்க. நரசிம்மன் தான். அவர் இப்போது சுவரை நோக்கி நின்றுட்டு இருந்தார். கையில் ஏதோ வச்சுருந்தார், க்ரீச் க்ரீச்சுன்னு. அவர் சுவரில் ஏதோ கீறிக்கிட்டு இருந்தார். கீர்த்தி அதிர்ச்சியானா. என்னது இது? அந்த தாத்தா ஏதோ சுவரை கீறிக்கிட்டு இருக்காரு. அதே நொடி மறுபுறம் பாப்பாத்தி வந்தா. அவளுடைய கையில் ஒரு பாத்திரம். அரவிந்த் கேட்டான், என்ன வச்சிருக்கா அவ? கையில் ஏதோ பாத்திரம் மாதிரி இருக்குது. அந்த பாத்திரத்துலேருந்து கரும் சிவப்பு நிற திரவம் மெல்ல வழிந்தது. மாயா நடுங்கிட்டா. ஐயோ, அது ரத்தமாக இருக்குமோ? பாப்பாத்தி அந்த சைடு நடந்தா. இப்போ அவள் ஒரு இருட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டா. எங்கே போனான்னு தெரியல. வேண்டாம், நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வா வா மேலே போயிடலாம், ரூமுக்கு போகலாம். 4 பேரும் அதே வேகத்தில் மேலே போனாங்க. அவங்க இப்போ இந்த ரூம்குள்ளே நுழைந்து கதவை அடைச்சாங்க. சத்துன்னு கதவை லாக் போட்டாங்க. கீர்த்தி அழுத்தமாக சொன்னான், ஐயோ, நம்ம இங்கேருந்து காலையில் உயிரோடு போவோமா? எனக்கு தெரிலையே, பயமாக இருக்குது. கார்த்திக், நீ சொன்னது கரெக்டு தான், நம்ம தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். சொன்ன நீ கேட்டிங்களா? அதே நேரம் டக்கு டக்குன்னு அந்த அறைக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம். ஐயோ, யாரோ கதவை தட்டுறாங்களே. மாயா சொன்னான், வேண்டாம், நம்ம தூங்குற மாதிரியே படுத்துக்கலாம். யாரும் சத்தம் கூட போடலை. இப்போ அந்த அறையோட கதவில் ஒரு சின்ன ஓட்டை, ஒரு சின்ன துவாரம் மணி. கார்த்திக் மெதுவாக சொன்னான், யாரும் சத்தம் போடாதீங்க. இப்போ கார்த்திக் மெல்ல அந்த ஓட்டை வழியாக பார்த்தான். அங்கே அந்த மீனாட்சி. அவள் உடை ஒன்றும் போடலை, முடி விரிந்து கிடந்தது. நெத்தியில் ஒரு மாதிரி சிவப்பு பட்டை, கண்கள் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. மீனாட்சி அதே ஓட்டையில் உள்ளே பார்த்துட்டு இருந்தா. கார்த்திக் பார்த்தான். ஐயோ, அவள் என்னை பார்த்துட்டா. மீனாட்சி உதடுகளில் ஒரு மெதுவான சிரிப்பு. அவள் நம்ம பார்த்துட்டா அப்படின்னு கீர்த்தியும் மெதுவாக சொன்னான். யாரும் அசையலை, யாரும் மூச்சு கூட விடலை. அடுத்த நொடி அந்த மீனாட்சி அங்கே இல்லை. சத்தம் இல்லை, நிழல் இல்லை. 4 பேரும் படுக்கையறை பக்கத்தில் உறைஞ்சு போய் நின்னாங்க. கடவுளே, எவ்வளோ பெரிய ஆபத்தில் வந்து மாட்டியிருக்கோம். என்னது இது? ஏன் இவங்க இப்படிலாம் செய்கிறாங்க? நம்ம ஒருவேளை கனவுல இருக்கமா, உண்மையில தான் இருக்கமா? கார்த்திக்கும் அரவிந்தும் படபடன்னு புரிஞ்சாங்க. 4 பேரும் இரவு முழுக்க தூங்கவே இல்லை. காலையில் வெளிச்சோம். மெதுவாக கீர்த்தி சொன்னா, காலையில் விடிஞ்சிருச்சு, வாங்க எப்படியாவது கிளம்பி போயிடுவோம், முதல்ல அந்த வீட்டை விட்டு கிளம்பணும். மாயா சொன்னா. அவளுடைய குரல் தெளிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. கார்த்திக் சொன்னான், ஆமாம் ஆமாம், மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம். 4 பேரும் அந்த ரூமை திறந்துட்டு வெளியில் வந்தாங்க. மழை அதே மாதிரி, அதே வேகத்தில், அதே சத்தத்தில், ஒரு இரவுக்கும் காலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாதது போல் அதே மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அரவிந்த் அதிர்ச்சி ஆயிட்டான். என்னது இது? இன்னும் மழை நிற்கவே இல்லை. மாயா சொன்னா, பரவாயில்ல, மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டே போயிடலாம். 4 பேரும் மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போனாங்க. அங்கே நரசிம்மன், மீனாட்சி, பாப்பாத்தி 3 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நேற்று இரவு எதுவும் நடக்காதது போலவே இருந்தாங்க. என்னாச்சுமா, காலையில் எந்திரிச்சோடனே கிளம்பிட்டீங்க? மென்மையாக கேட்டா மீனாட்சி. கார்த்திக் பதட்டத்தை மறைச்சிக்கிட்டு சொன்னான், அது ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் ஊருக்கு வேற கிளம்பணும், அதான் ரெடி ஆகணும்ல, நாங்கள் இப்போ கிளம்புறோம். நரசிம்மன் அக்கறையோடு கேட்டார், இந்த மழையிலையா தம்பி போகிறீங்க? வேண்டாம் தம்பி, இன்னும் மழை விடவே இல்லை பாருங்கள், வழியெலாம் சறுக்கும், உங்களுக்கு தான் ஆபத்து.
மாயா சொன்னா, பரவாயில்லைங்கய்யா, நாங்கள் மெதுவாக போயிடுறோம். மீனாட்சி அக்கறையோடு சொன்னா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, கொடை எடுத்துகிட்டு வரேன், குறைஞ்சது நனைவாது குறையும்ல. நேற்று நைட்டு நம்ம பார்த்தவங்கள அது கார்த்திக் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். என்னமோ அவங்க எப்படி இருக்காங்களோ தெரியாது, நம்ம கிளம்பிடுவோம். 4 பேர் வாசலை தாண்டினாங்க. இப்போ அங்கே ஒரு பெரிய மரம் வாசலை மறைச்சு விழுந்து கிடந்தது. வேர்கள் உடைந்து கிளைகள் சிதறி. என்னது இது? கீர்த்தி கேட்டா. மரம் விழுந்துடுச்சு போலையே, அரவிந்த் சொன்னான். ஆட ஆமாம், நான் கூட இப்போ தான் பார்க்குறேன்னு நரசிம்மன் முன்னாடி வந்தார். மாயா சுற்றி பார்த்தா. இதை தாண்டி போகிறதுக்கு வழியே இல்லையே, பெரிய மரமாக இருக்குது. மழை இப்போ அந்த மரத்தின் மீது அடித்துக்கிட்டு இருந்தது. அந்த மரம் இப்போ ஒரு சுவர் போல் மாறி இருந்தது. நரசிம்மன் பின்னாடி இருந்து சொன்னார், நான் தான் சொன்னேன்ல தம்பி, இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு மரம் எவ்வளோ பெரிய மரம் விழுந்து கிடக்குன்னு. இந்த மழையில் இப்படி தான் தம்பி, இந்த ஊரில் இப்படி தான் நடக்கும். கார்த்திக் இப்போ கொஞ்சம் கோபத்தோடு சொன்னான். இப்போ என்ன தான் பண்ணுறது? நரசிம்மன் இயல்பாக சொன்னார். கோவிந்தா. கோவிந்தன் வந்தான். இந்த மரத்தை அப்புறப்படுத்தேன் ஐயா, பெரிய மரமாக இருக்குது, கொஞ்சம் நேரமாகும். நீங்கள் பயப்படாதீங்க தம்பி, கோவிந்தன் கொஞ்சம் நேரத்தில் இந்த மரத்தை அப்புறப்படுத்திடுவான். அப்புறமா நீங்கள் கிளம்புங்க, அது வரைக்கும் உள்ளே வாங்க, வெளியில் நிற்காதீங்க, மழை அதிகமாக பெய்யுது பாரு அப்படின்னு மீனாட்சி சொன்னான். 4 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கீர்த்தி மெதுவாக சொன்னான், வேறு வழி இல்லை, இப்போ வெளியில் போகிறது முடியாது. இப்போ அவங்க திரும்ப அரண்மனைக்குள்ளே நுழைந்தாங்க. இந்த முறை மனசு முழுக்க பயத்தோடு உள்ளே வந்தாங்க. 4 பேரும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. யாருமே எதுவுமே பேசலை. கார்த்திக் உடைஞ்ச குரலில் சொன்னான், இது என்ன கோயின்சிடென்ஸா? இல்லை, இது ஒரு சூழ்நிலை அப்படின்னு மாயா சொன்னான். மழை அதே சீராக பெஞ்சிட்டு இருந்தது. அவர்கள் போக முயன்றார்கள். வழி இருந்தது, ஆனால் செல்ல முடியலை. அரண்மனை இன்னும் அவர்களை விட்டுவிட தயாராக இல்லை. வானம் மந்தமாகி இருந்தது, ஆனால் மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருந்தது. பாப்பாத்தி சில நேரத்துக்கு பின்னாடி டைனிங் ஹாலுக்கு வந்தா. காலையில் சாப்பாடு தயாராக இருக்குது, அவள் மெதுவாக சொன்னான். மேஜையில் இட்லி, சூடான சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே இருந்தது. கார்த்திக் உடனே சொன்னான், இல்லைம்மா வேண்டாம், எங்களுக்கு பசிக்கலை, நைட்டு சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியாக இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறோம். வேண்டாம்மா, மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு மீனாட்சியை பார்த்து மாயா மெதுவாக சொன்னான். பரவாயில்லம்மா. அதுக்கப்புறம் அந்த பாப்பாத்தி ஒரு நொடி எல்லாரையும் பார்த்தா. அதுக்கப்புறம் அமைதியாக திரும்ப போயிட்டா. நேற்றிரவு பார்த்தவளா இந்த பாப்பாத்தி தானா? மாயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. அதே நேரம் நரசிம்மன் இப்போ ஒரு பெரிய பழைய ஃபோட்டோ ஃப்ரேமை கையில் கொண்டு வந்தார். நேற்று கேட்டிங்கல்ல என் பையனை பார்க்கணுன்னு, இந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள். அவர் இப்போ அந்த பெரிய பழைய ஃபோட்டோ ஆல்பத்தை மேஜையில் வச்சார். இந்த ஃபோட்டோ தான் பாருங்கள், இது அவனோட காலேஜ் டேஸ், கோயம்புத்தூரில் படித்தான். இப்போ அவர்கள் ஃபோட்டோவை நெருங்கி பார்த்தாங்க. அரவிந்தன் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு வரப்போ டக்குன்னு அதிர்ச்சி ஆகிட்டான். ஒரு நிமிஷம் அவன் ஃபோட்டோவை திரும்ப திரும்ப பார்த்தான். இது 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 என்னோடய அப்பா. இப்போ தான் மற்ற 4 பேரும் அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க. ஆமாம் இல்லை, உங்கள் அப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோ தானே இது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ பார்த்துருக்கோமே. அந்த வார்த்தைக்கு பின்னாடி யாருமே பேசவே இல்லை. இப்போ அரவிந்தனோட மூச்சு நின்னது. என்னோடய அப்பா எப்படி இங்கே இருப்பார்? அவர் கோயம்புத்தூரில் படிக்கவே இல்லையே, அவருக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்மந்தமே இல்லையே. அப்பா சென்னையிலலாம் படித்தார், அப்புறம் எப்படி கோயம்புத்தூர் காலேஜ் ஃபோட்டோவில் இருக்கார்? இப்போது நரசிம்மன் கிட்ட இந்த ஃபோட்டோவை பற்றி கேட்க நரசிம்மன் சொன்னார், இது எல்லாமே என்னோடய பையனோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல. இப்போ 4 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. வேறு எதுவும் அவர்கிட்ட கேட்கல. அதுக்கப்புறம் வந்த ஃபோட்டோக்களில் இந்த அரண்மனைக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குழுமி இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தது. அதுலேயும் அரவிந்தோட அப்பா இருந்தார். இதை பார்த்து அரவிந்த் இன்னும் ஷாக் ஆகிட்டான். அப்பாவுக்கு நான் இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னப்போ கூட அப்பா இந்த பக்கம் இந்த மாதிரி ஊர் இருக்குன்னு கூட அப்பா சொல்லலையே, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இப்போ அவன் திரும்ப கேட்டான், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இது யார் அப்படின்னு அவனோட அப்பாவை பார்த்து நரசிம்மன் கிட்டே கேட்க, நரசிம்மன் சொன்னார், எல்லாமே என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல. இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான், இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம உடன்படக்கூடாது. மற்ற மூவரும் கூட அரவிந்தோட நடவடிக்கையில் அதிர்ச்சி ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்களும் இப்போ சாதாரணமாக அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே நேரம் கார்த்திக் இப்போ மொபைலை எடுத்தான். அதே தான், நோ சிக்னல். என்னடா அது, திரும்ப அதே பிரச்சனை தானா? கீர்த்தி சொன்னான். ஆமாம், என்ன பண்ணுறதுனே தெரியல, நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. 4 பேரும் ஒன்றா உட்காந்துருந்தாங்க. யாருமே எதுவுமே பேசலை. நம்ம இங்கேருந்து வெளில போக முடியாது போலையே, யாருக்கும் கால் பண்ணக்கூட முடியாது. இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு அரவிந்த் சொல்ல, கார்த்திக் அவனை அமைதிப்படுத்தினான். பேசாமல் இரு, இப்போ நம்ம உள்ள எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்க வேணாம், நார்மலாக இருந்துக்கலாம். அவங்க எப்படி காமாக இருக்காங்களோ அது மாதிரி நம்மளும் காமாக இருந்து முதல்ல எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். அது வரைக்கும் நம்மளோட எந்த விதமான உணர்ச்சியும் வெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல,
4 பேரும் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் போல் இப்போ அமைதியாக இருந்தாங்க. இப்போது 4 பேரும் வேறு வழி இல்லாமல் அந்த ஆல்பமில் மற்ற ஆல்பங்களில் இருக்க ஃபோட்டோஸையும் எடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. கீர்த்தி சொன்னா, ஒரு ஃபோட்டோவை சுட்டி காட்டினா. அந்த ஃபோட்டோவில் ஒரு பக்கத்தில் நரசிம்மனும் மீனாட்சியும் நின்றுட்டு இருந்தாங்க. இளம் வயது, முகத்தில் சுருக்கம் இல்லை. ஆமாம், நரசிம்மன் தான், இவர் தான். கார்த்திக் கண்களை சுருக்கி பார்த்தான். மாயா சொன்னா, அவர் கைவிரல்களை பாரு. அவரோட ஃபோட்டோவில் கைவிரல்களை கார்த்திக் என்னன்னா 1 2 3 4 5. கீர்த்தி சொன்னா, இவருக்கு வலது கையில் 5 விரல் தானே இருக்குது ஃபோட்டோவில். ஆமாம், 2 கையிலையுமே 5 விரல் தான் இருக்குது அப்படின்னு கீர்த்தி சொன்னான். ஆனால் இப்போ என்ன? இப்போ தான் கார்த்திக் யோசிச்சான். ஆமாம், நான் கூட கவனித்தேன், அவருக்கு வலது கையில் 6 விரலில் இருந்துச்சு. ஓ மை காட், என்னது இது? எப்படி புதுசான விரல் சின்ன வயசுலேயே இருக்கும், இடையில எப்படி வளரும்? சம்திங் ராங், இங்கே ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அப்போ தான் அவர்களுக்கு அந்த ஆபத்து புரிஞ்சுது. இப்போ அந்த அறைகளின் சுவர்களில் மாட்டியிருந்த மற்ற பழைய ஃபோட்டோக்களை பார்த்தாங்க. அதே நரசிம்மன், அதே மீனாட்சி. ஆனால் அந்த ஃபோட்டோக்களில் இருந்த விரல்கள் எதுலேயுமே 6 இல்லை. இப்போது நரசிம்மனோட கையில் 6 விரல்கள் இருக்குது. மீனாட்சிக்கும் அது போல். பழைய ஃபோட்டோவில் இருக்கிற மீனாட்சிக்கு முகத்தில் மறு இல்லை. இப்போ இருக்கிற மீனாட்சிக்கு முகத்தில் மறு இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினது. கீர்த்தி மூச்சை அடக்கி சொன்னா, ஐயோ, ஒன்றுமே ஒத்து போலையே. ஒரே முகம், ஆனால் ஒரே ஆள் இல்லையா? நம்ம நேற்று நைட்டு பார்த்தது அது பயம் மட்டும் இல்லை, அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குமோ? மாயா சொன்னா. இப்போ அவர்கள் திரும்ப ஃபோட்டோக்களை மேஜையில் வச்சாங்க. யாருமே எதுவுமே பேசலை. ஃபோட்டோக்கள் பொய் சொல்லலை, அது உண்மையை மறைச்சிட்டு இருந்தது. அந்த அரண்மனையில் முகங்கள் மாறுகின்றன. 4 பேரும் அந்த ரூமில் பதட்டமாக உட்காந்துருந்தாங்க. யாருமே இப்போது அந்த ஃபோட்டோக்களை திரும்ப பார்க்கல. அந்த அமைதியை உடைப்பது போல் கதவை யாரோ தட்டுற சத்தம். கீர்த்தி பதட்டமாயிட்டா. யாருன்னு தெரியலையே. மீனாட்சியோட குரல் வெளியிலேருந்து, நான் தாம்மா. அந்த குரல் ரொம்ப ரொம்ப இயல்பாக இருந்தது. மாயா இப்போ மெல்ல தலையாட்டினா. கார்த்திக் போய் கதவை திறந்தான். மீனாட்சி அந்த அறைக்குள்ளே வந்தா. அழகாக கட்டின சேலை, முடி சீராக இருந்தது. நேற்று இரவு பார்த்த அந்த உருவத்துக்கும் இப்போ இருக்கிற அந்த உருவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மீனாட்சி சிரிப்போடு சொன்னா, ஏம்மா எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? அரவிந்த் இப்போ தடுமாட்டத்தோடு சொன்னான். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா மழை பெய்யுதுல, அதான் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். காலையில் நீங்கள் சாப்பாடு சாப்பிடவே இல்லையா? பாப்பாத்தி சொன்னால். உங்களுக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் இல்லைம்மா, அங்கே போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுக்கலான்னு பார்க்குறோம். ஏன்பா, இங்கே தான் பாத்ரூம் இருக்குது, சுடுதண்ணி போடுற குழா கூட இருக்குது, நீங்கள் குளிங்களேன், உங்களுக்கு மாற்றுறதுக்கு கூட நான் வேறு உடுப்பு தர்றேன். இல்லைம்மா, பரவாயில்ல, உங்களுக்கு இதுக்கு சிரமம், நாங்கள் போய் கிளம்பணும், ஊருக்கு வேற கிளம்பணும், அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, பரவாயில்ல, நீங்கள் வந்து சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நான் வேணால் சூடாக டீ காஃபி ஏதாவது போட்டு தர சொல்லட்டுமா, குடிக்கிறீங்களா அப்படின்னு அன்போட அக்கறையோட மீனாட்சி விசாரிக்க, இப்போ இவர்களுக்கு பயத்துலேயும் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. கார்த்திக் தான் சொன்னான், இல்லைம்மா பரவாயில்லம்மா, டீ காஃபிலாம் வேணாம், வேணும்னா நாங்களே கேட்குறோம் அப்படின்னு சொல்ல, மீனாட்சி இப்போ அமைதியாக அந்த அறையை விட்டு போயிட்டா. ஒரு நிமிஷம் யாருமே அதுக்கப்புறம் பேசலை. நேற்று நைட்டு நம்ம பார்த்தோம்ல, அவளா இது? கீர்த்தி சொன்னா. இல்லைன்னா அது வேற ஏதாவது இருக்குமோ? இவங்க நம்மளை குழப்புறாங்களா? எனக்கு தெரியலையே, அதுதான் பயமாக இருக்குது. கார்த்திக்கும் அரவிந்தும் பேசிக்கிட்டாங்க. வெளியில் அதே மழை, உள்ள அதே நிசப்தம். மழை இன்னும் நின்றிருக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மாயாவுக்கு முதல் முறை வித்தியாசமாக தோணுது. இப்போ அவள் இருந்த தளத்திலிருந்து 4வது தளத்துக்கு போனாள். நண்பர்களும் போனாங்க. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களேன், அவன் மெதுவாக சொன்னான். ஏய், என்னாச்சுடி? கீர்த்தி சொன்னான். அங்கே பாருங்க, வெளியில் சுட்டி காமிச்சிட்டு மாயா சொன்னான். அவர்கள் அரண்மனையின் அந்த 4வது தளத்திலிருந்து சுற்றி பார்த்தாங்க. இப்போ மழை அரண்மனையை சுற்றி மட்டும்தான் பெஞ்சிக்கிட்டு இருந்தது. சில மீட்டர் தூரத்திலேயே வயல்கள் உலர்ந்திருந்தது. மரங்கள் ஈரமாக இல்லை. கிராமத்தின் மற்ற பகுதி தெளிவாக தெரிஞ்சுது. அரவிந்த் இப்போ குழப்பமாக சொன்னான். ஒரு பகுதியில் மட்டும் மழை பெய்யுது அப்படின்னா குழப்பமாக இருக்கே. சில இடங்கள் அந்த மாதிரி நடக்கும், ஆனால் இது எப்படி சர்க்கிள் மாதிரி இருக்குது? கார்த்திக் சொன்னான். அரண்மனையை சுற்றி ஒரு கோடு போட்ட மாதிரி மழை பெய்யுது. ஆமாம், இது சாதாரண மழை இல்லை, இது நம்மளை உள்ளே வச்சிருக்கு. மாயா குரலை தாழ்த்தி சொன்னான். அந்த வார்த்தையை அவர்களை ஒரு நொடி உரைய வைத்தது. கார்த்திக் இப்போ தான் உணர்ந்து கொண்டவனா சொன்னான். அப்போ இதுனா ஒரு ட்ராப்பா? நமக்கு வச்ச ட்ராப்பா? ஆமாம், நேற்று இரவு மரம் விழுந்தது, நெட்வொர்க் இல்லாதது, மழை பெய்கிறது, இது எல்லாமே இப்போ ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுது பாரு. ஆமாம், கேட்டை தாண்டி நம்மளால் போக முடியல. பெரிய மரம் விழுந்து மூடி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோட்டை சுவர் மாதிரி இந்த கேம்பஸோட கோட்டை இருக்குது. இதில் எப்படி நம்ம ஜம்ப் பண்ணி வெளியில் தப்பி போக முடியும்? அதுவே 4 மாடி உயரம் இருக்கும் போல். கீர்த்தி சொன்னான்.
கண்டிப்பாக முடியாது. நம்மளால் அது மேலே ஏறவே முடியாது. இப்போ தான் அவர்கள் முதல் முறையாக உணர்ந்தார்கள். அவர்கள் வெளியில் போக முடியாது. 4 பேரும் இப்போ அவங்க ரூமில் வந்து உட்காந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கீர்த்தி கேட்க, முதல்ல இவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்ம இப்போ எதையும் வெளிப்படையாக காமிக்கக்கூடாது. அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாதது மாதிரி நம்ம காமிக்கக்கூடாது. அதே நேரம் பாப்பாத்தியோட குரல், மதிய சாப்பாடு தயாராக இருக்குது வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, இப்போ கீர்த்தி மாயாவை பார்த்து சொன்னா, அட கடவுளே! எவ்வளோதான் கொடூரமான விஷயம் நடந்தாலும் இந்த பசி மட்டும் போவே மாட்டேங்குது. என்னன்னே தெரில, பசிக்குதுடா, என்னடா பண்ணுறது? இப்போ கார்த்திக் முறைச்சி பார்த்தான். அடி பாவி! அவனுக்கு உயிரே ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு பசி போகுதான். ஏண்டி, பசி முக்கியமா உயிர் முக்கியமா? டே, என்னடா பண்ணுறது, பசிக்குதேடா, பசிக்குதுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, சாப்பிட்றலாம்டா அப்படின்னு கீர்த்தி கெஞ்ச, இப்போ அரவிந்த் சொன்னான், நேற்று கூட நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்களே, ஒன்றும் ஆகலையே, எனக்கு என்னமோ தெரியல, சாப்பிட்றது அவ்வளோமா உசிதமாக தெரியலன்னு கார்த்திக் சொல்ல, இப்போ மாயா சொன்னா, தெரியல, இப்போ நம்ம தப்பிச்சு இங்கேருந்து போகணும் அப்படின்னாலும் நம்ம உடம்புல முதல்ல தெம்பு வேணும், முதல்ல கொஞ்சம் சாப்பிடலாம், எச்சரிக்கையாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, 4 பேரும் அதே போல் மிக எச்சரிக்கையோட உணவை பார்த்து அளந்து ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே சாப்பிட்டாங்க. ஒருத்தரை ஒருத்தர் கண்விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு பின்னாடி இப்போ திரும்ப அவங்க பழைய ஃபோட்டோக்களை பார்த்தாங்க. இப்போ தான் மாயா ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்ணை நிறுத்தினா. அந்த ஃபோட்டோவில் அந்த இளைஞன். இப்போ மாயாவோட மூச்சு நின்னது. இது கீர்த்தி சொன்னா, என்னடி ஆச்சு? இவன் தாண்டி என் கனவுல வந்து தொல்லை கொடுத்தவன். அதே கண்கள், அதே பார்வை, அதே முகம். இப்போ நரசிம்மன் பின்னாடி இருந்து வந்தாது. என்ன பார்த்துட்ருக்கீங்க? இப்போ மாயா தடுமாறி கேட்டா. ஒன்றும் இல்லை தாத்தா, ஒன்றும் இல்லையா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார்? இவன் தான், இவன் என்னோட பேரன், என்னோட பையனோட பையன், அமெரிக்காவில் இருக்கான். மாயா உடனே சொன்னான். அப்படியா, இங்கே வந்ததே இல்லையா? அவன் சின்ன வயசில் ஒரு தடவை வந்திருக்கான், அதுக்கப்புறம் இங்கே வந்ததே இல்லைம்மா, அமெரிக்காவில் தான் இருக்கான். இந்த ஃபோட்டோவெல்லாம் என்னோடய பையன் அமெரிக்காவிலேருந்து அவங்களோட நண்பர்கள் மூலமாக எனக்கு நிறையா கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பொருள்கள் அவன் வருஷம் இங்கே இந்தியாவுக்கு வர அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கொடுத்து விட்டது தான். அவங்க தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு நிறைய பொருட்களும் வாங்கி கொடுத்துட்டு என்னையும் விசாரிச்சுட்டு போவாங்க. என் மனைவி கூட என் பையனுக்கு பிடிக்குமேனு நிறையா தேன் குழல் அதிரசம் கூட செஞ்சு கொடுத்து அனுப்புவா அப்படின்னு அவர் இயல்பாக சொன்னார். மாயாவோட எதையும் திக்குன்னு இருந்தது. இப்போ 4 பேரும் அந்த ரூம்குள்ளே போனாங்க. மாயா அழுத்தமாக சொன்னா, இவன் தான் என் கனவுல வந்தா, இவனோட குரல் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, இவன் தான் எனக்கு கனவுல தொல்லை பண்ணா அப்படின்னு மாயா அழுத்தமாக சொல்ல, கார்த்திக் குழம்பி போனான். கனவுல வந்தவன் எப்படி நேரில் இருக்கான்? அரவிந்த் சொன்னான், இது என்ன சாதாரணம், இந்த ஊரை பற்றி இந்த ஆளை பற்றி தெரியாத எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவே இங்கே மாயாஜலமாக கொண்டு வரானுங்க இவனுங்களோட. அப்புறம் என்ன, கனவுல வந்தவன் நேரில் வர மாட்டானா? இதில் ஏதோ மாயாஜலம் இருக்குது, இது ஒரு மாயமான சூழ்ச்சி. கார்த்திக் அப்போ தான் உண்மையை உணர்ந்துக்கிட்டான். இது நம்மளை சிக்க வைக்கிற ஒரு ட்ராப். அதே நொடியில் டக்குன்னு அந்த இரும்பு கதவு அதிர்ந்தது. 4 பேரோட மூச்சும் ஒரே நேரத்தில் நின்னது. அவங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த அரண்மனை ஒரு இடையுள்ள, அது ஒரு வலை. மழை, புகைப்படங்கள், கனவுகள், இதெல்லாம் அந்த வலையோட ஒரு பகுதி. அதாவது இதெல்லாம் அந்த ட்ராப்போட ஒரு பகுதி. அந்த இரும்பு கதவு தட்டப்படுற சத்தம் சில நிமிடங்களில் முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி அரண்மனையில் அதீதமான அமைதி. அந்த அமைதி மழையை விட அதிகமாக காதாடிச்சது. 4 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தாங்க. யாரும் முதல்ல பேசலை. கார்த்திக் உடைஞ்ச குரலில் சொன்னான், ஷோ அப்பா, போதும்ப்பா, இங்கேருந்து நம்ம எப்படியாவது வெளில போகணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். மாயா சொன்னான். என்ன தெரிஞ்சாகணும்? கோவிந்தன், அவனுக்கு மட்டும்தான் இங்கே அரண்மனையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும். அவன் எதுக்கு முதல்ல நம்மளை கூட்டிகிட்டு வந்தான்? இப்போ நமக்கு அதுவாக முக்கியம். முதல்ல நம்ம வெளியில் போகணும். வெளியில் போகலாம், இருந்தாலும் இந்த 3 பேரில் இப்போது அவனோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரஸ்ட் வைக்கிற ஒரே ஆள் அப்படின்னா கோவிந்தன் தான். அவன் மூலமாக ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஆமாம், எனக்கும் அவன் ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்தில் சரியாக கதவு தட்டுற சத்தம். யாருமே உடனே போய் கதவை திறக்கலை. வெளியில் திரும்ப சத்தம். அம்மா, டீ கொண்டு வந்திருக்கேன். கோவிந்தனோட சத்தம்தான். என்னது இது, இவனே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டான். கார்த்திக் போய் கதவை திறந்தான். கோவிந்தன் உள்ளே வந்தான். கையில் 4 டீ கப்பு. டீ ஆவி பறக்க அந்த ரூமில் வைக்கப்பட்டது. ஐயா தான் அவங்களுக்கு டீ கொடுக்க சொன்னார். அவன் இப்போ யாரையும் நேராக பார்க்கல. அவன் பார்வை எப்போதும் தரையை நோக்கி தான் இருந்தது. கோவிந்தன் கப்புகளை வச்சுட்டு உடனே போகலை. அவன் வாசலுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு மழையை பார்த்துட்டு இருந்தான். அதே சீராக அதே வட்டத்துக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட தளராமல் மழை பெஞ்சிட்டு இருந்தது. மாயா மெதுவாக அவனை பார்த்து கேட்டா, தாத்தா, இந்த மழை நிற்குமா? அவன் தரையை பார்த்துட்டு இருந்தான். நீங்கள் சொன்னீங்கல்ல, அவன் அழுத்தமாக சொன்னான்.
மழை நிற்குமா நிற்காதான்னு. மழை நின்னதும் நீங்கள் போங்க. இப்போ சொன்னா, இந்த மழை எப்போ நிற்கும்? அதுதான் தெரியலையே. இது சாதாரண மழை இல்லை கோவிந்தன் சொன்னான். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? இது நிற்காதுமா. முதல் முறையாக கண்களை தூக்கி சொன்னான். அந்த ஒரு வார்த்தை அந்த அறையை முழுக்க மூடினது. அரவிந்த் பதட்டமாக கேட்டான், ஏன் நிற்காதுன்னு சொல்கிறீங்க? மழை எப்படி பெஞ்சாலும் நிற்குமே. சில மழைகள் நிற்கிறதுக்காக வரல தம்பி. அப்போது இந்த மழை எதுக்காக வந்திருக்கு? கார்த்திக் கேட்டான். இது வரவழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கோவிந்தன் மிக மெதுவாக சொன்னான். கீர்த்தி மூச்சு அடக்குனான். யாரால தாத்தா வரவழைக்கப்பட்டிருக்கு? இப்போ கோவிந்தன் அந்த இரும்பு கதவு இருக்கிற பகுதியாக தன்னோட கண்களை பார்த்தான். இங்கே பாருங்கள் தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். கார்த்திக் இப்போ கோபத்தோடு சொன்னான். நாங்கள் தான் இங்கே சிக்கிட்டோமே, அதுக்கான முதல் காரணமே நீங்கள் தானே என்னை இங்கே சிக்க வச்சிங்க. அதான்ப்பா சொல்கிறேன், நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து போயிடுங்க. எப்படி போக முடியும்? கேட்டு மூடி இருக்குது, மரம் விழுந்திருக்கு, நெட்வொர்க் இல்லை. கோவிந்தன் இப்போ குரலை ரொம்ப அமைதியாக்கிட்டு சொன்னான். ஒரு வழி இருக்குது. கீர்த்தி கேட்டா, எந்த வழி? கோவிந்தன் சொன்னான், இப்போ இல்லை, இரவு வந்தால் இன்னும் கஷ்டமாயிரும். அப்போது நேற்றிரவு ஒரு விஷயம் நடந்தது, அது திரும்ப நடக்கும்னு சொல்கிறீங்களா? கோவிந்தன் சொன்னான், நேற்று நீங்கள் பார்த்தது ஆரம்பந்தான். மாயா சொன்னான், அப்போ யாரோ எங்களை ட்ராப் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், யாரோ உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் சொன்னான், யார் எங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்காதீங்க. வேண்டாம் தம்பி, நான் அவங்கள பற்றி சொல்லக்கூடாது. மழை இப்போ கூரையை அடித்து நொறுக்கிட்டு பெஞ்சுது. கோவிந்தன் கடைசியாக எச்சரிக்கை போல் சொன்னான், இந்த மழை நிற்கிற வரைக்கும் இந்த அரண்மனை உங்களை விடாது. அப்போது நீங்கள் மழை நிற்கும்னு காத்துட்ருக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கிற முதல் நிமிஷத்தில் இங்கேருந்து போயிடுங்க. மாயா கேட்டா, நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ண மாட்டிங்களா? எனக்கு இது வரைக்கும் தான் இல்லை, அதுக்கான சக்தி என்கிட்ட இல்லைம்மா. கதவு மூடினது. அவன் வெளியேறிட்டான். மழை வரவழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஆள் சொல்கிறான். அப்போது நம்மளை உள்ளே வைக்கத்தானா? கீர்த்தி சொன்னான். ஆமாம், இது ட்ராப் தான், கண்டிப்பாக தெரியுது. இது ஒரு அழைப்புன்னு நினைக்கிறேன். இது நமக்கான அழைப்புன்னு நினைக்கிறேன். வெளியில் மழை, அதே வட்டம், அதே அடைப்பு. 4 பேரும் அறைக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அறைக்குள்ளே ஒரு மங்கலான ஒளி. இப்போது கீர்த்தி சுற்றி பார்த்தா. இந்த லைட்டு அப்படின்னு அவன் மேலே பார்த்தான். இந்த லைட்டெல்லாம் ரொம்ப டிம்மாக இருக்குல்ல? அரவிந்த் சொன்னான். ஆமாம், இது ஏதோ பழைய டியூப்லைட் மாதிரி இருக்குது. எல்இடி கூட இல்லைல்ல? கார்த்திக் இதை கவனிச்சான். ஆமாம், நான் கூட இதை நோட்டீஸ் பண்ணேன். எல்லா ரூம்லேயும் இதே மாதிரி டிம் லைட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல கூட பிரைட்டாக இல்லை லைட்டு. மாயா மெதுவாக சொன்னான். வேணும்னே இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி வச்சுருப்பாங்கன்னு கீர்த்தி கேட்டா. மாயா சொன்னான், வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. அந்த வார்த்தை யாருக்கும் உடனே பிடிபடலை. கார்த்திக் இப்போ திடீர்னு நின்று போனான். ஓ மை குட்னஸ், இப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னாச்சுடா அப்படின்னு கேட்டான் அரவிந்த். நம்ம நேற்று வீட்டுக்கு வந்தோம்ல? ஆமாம், யார் வாசலுக்கு வந்தாங்க? கோவிந்தன் தான் வாசல் முன்னாடி நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு கீர்த்தி சொன்னான். ஆமாம்ல, அந்த நரசிம்மன், மீனாட்சி, பாப்பாத்தி யாருமே வெளியில் வரல. அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வாசலுக்கு வரவே இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் அந்த சாம்பல் நிற அணியில் இருக்கிற இடத்துக்கு கூட அந்த நரசிம்மன் நம்மளை கூட்டிகிட்டு போனார்ல, அப்போ கூட அவர் அந்த வீட்டு வாசலை தாண்டவே இல்லை. கார்த்திக் இப்போ உறுதியாக சொன்னான். ஆமாம், அவர் ஒரு பவுண்ட்ரி மாதிரி அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே நின்றுக்கிட்டாரு. ஆமாம், அங்கே அவங்க மேலே வெயில் படவே இல்லை. இப்போது அந்த உண்மை ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரி பொட்டில் அரைஞ்சது போல் இருந்தது. ஆமாம்ல, வீட்டுக்குள்ளே டிம்மான லைட்டு. ஆனால் அவங்க வீட்டுக்கு வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. வெயிலே படாத மாதிரி ஒரு மாதிரியான பிளேஸால இருக்குது. இது கோயின்சிடென்ஸ் இல்லை. ஒரே மாதிரி திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி இல்லை இருக்குல்ல? அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் வீடு மட்டும்தான் அவங்களுக்கான பாதுகாப்பு. அப்போது அவங்க வீட்டுக்கு வெளியில் வர முடியாதா? இதுக்கான பதில் யாருக்குமே உடனே தெரியலை. இந்த வீடு அவங்களுக்கு ஒரு எல்லைன்னு நினைக்கிறேன். அதை அவங்க தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது நம்மளை இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா? நம்ம இந்த எல்லைக்குள்ளே சிக்கிட்டோம். அதனால தான் அவங்க மழையை வரவழைச்சிருக்காங்க. அதனால தான் கேட்டில் மரம் விழுந்திருக்கு. அதனால தான் இந்த கோவிந்தனை நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுறான். மழை இப்போ அதே வட்டத்தில் ஒரு சொட்டு கூட அரண்மனை எல்லையை தாண்டலை. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போது 4 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அரண்மனை ஒரு வீடு அல்ல, அது ஒரு உடல். அதற்குள் இருப்பவர்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. ஆனால் அவர்கள் மற்றவர்களை உள்ளே இழுக்க முடியும் அப்படின்னு. 4 பேரும் பேசிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சந்தேகம் வராதபடி நம்ம நடந்துக்கணும். இவங்க மூலமாகவே நம்ம வெளியில் போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே கதவு தட்டப்படுற ஓசை. 4 பேரும் சமிங்கையில் பேசிக்கிட்டாங்க. மெதுவாக போய் கீர்த்தி தான் கதவை திறந்தா. வாசலில் மீனாட்சி அமைதியான முகத்தோடு இருந்தா. மாயா, கீர்த்தி 2 பேரும் என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்க, மாயாவும் கீர்த்தியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க.
என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு எதுவும் தெரியாது போல் எதார்த்தமா கேட்க, கார்த்திக்கும் அரவிந்தும் கூட நாங்களும் வரோமே அப்படின்னு இயல்பா சொன்னது போல நடித்தார்கள். இல்லப்பா இது பொண்ணுங்களுக்கான விஷயம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ மாயாவும் கீர்த்தியும் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்றது போல கண்களால சைகை செய்துக்கிட்டு அந்த மீனாட்சி கூட நடந்தாங்க. மீனாட்சி கீழே உள்ள ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போனா. அங்க ஒரு பெரிய மர அலமாரி இருந்தது. அத திறந்த உடனே அதில நெறைய வண்ண வண்ண பட்டு புடவைகள். அத்தனையும் காஞ்சிபுரம் பட்டு புடவைகள். அந்த அலமாரியை திறந்த நொடி அந்த அறை ஒரு நிமிஷம் வேற உலகமா மாறினது. பெண்களுக்கான உலகமா மாறினது. "இவ்ளோ புடவையா? எல்லாம் புதுசா?" கீர்த்தி ஆச்சரியமா கேட்டா. "ஆமாம்மா, எல்லாம் புது காஞ்சிபுரம் புடவைகள் தான். எங்களுக்கு அன்பளிப்பா வந்தது தான். நாங்க யாருமே உடுத்தல. இதில எங்க பாரம்பரியமான புடவைகள் கூட இருக்கு. இதில உங்களுக்கு பிடிச்ச புடவைய எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்ல, கீர்த்தியும் மாயாவும் அந்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தயங்கினாங்க. "பரவாயில்லம்மா, எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்ல, இப்போ இவர்களுக்கு மீனாட்சியோட இயல்பா ஒன்றி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கீர்த்தி புடவையை பார்ப்பது போல ஆர்வம் காமிச்சா. "மாயா, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்ல, இப்போ மீனாட்சி வேறு ஒரு புடவை எடுத்து மாயா மேல வச்சா. "இந்த புடவை உனக்கு இன்னும் நல்லா இருக்கு மாயா." அப்படின்னு சொல்ல, கீர்த்தியும் "ஆமா மாயா, இந்த புடவை நல்லா இருக்குன்னு" சொல்ற அந்த ஒரு நிமிஷம் சேலைய மாயா மேல போர்த்தி விட்டா மீனாட்சி. அந்த நிமிஷம் மாயாவோட கைகள்ல இருந்த அந்த கயிற ஒரு சின்ன கத்திய வச்சு கட் பண்ணிட்டா. அதை இவங்க பார்க்கல. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மாயாவோட கண்கள் மங்கினது. இப்போ கீர்த்திக்கும் மீனாட்சி ஒரு புடவை எடுத்து கொடுத்தா. 2 பேரும் திரும்ப எத்தனிக்கிற வழியில இப்போ மீனாட்சி, "மாயா ஒரு நிமிஷம் இங்கே இரு, உன்கிட்ட தனியாக பேசணும்." அப்படின்னு சொல்ல கீர்த்தி மாயாவை பார்த்தா. மாயா இப்போ கீர்த்தி கிட்ட ஏதோ அர்த்தம் உள்ளது போல் "நீ வெளியில் நில்லுன்னு" செய்கை காமிக்க, கீர்த்தி "ஓகே மாயா, நீ பேசி, நான் வெளியில் நிற்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை விட்டு வெளியில் போயிட்டா. 2, 3 நிமிஷம் ஆன பின்னாடி கீர்த்திக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. திரும்ப வந்து பார்த்தா அந்த அறை காலியாக இருந்தது. கீர்த்தி கத்துனா, "மாயா மாயான்னு" கத்துனா. கீர்த்தி மற்றவங்க கிட்ட ஓடி வந்தா. "என்னாச்சு?" அப்படின்னு கார்த்திக் கேட்டான். கீர்த்தி அழுதுகிட்டே சொன்னா, "அவளை அந்த மீனாட்சி கிட்ட தனியாக விட்டுட்டேன். இப்போ 2 பேரையும் காணோம்." அப்படின்னு சொன்னான். இப்போ இவங்க மீனாட்சியை தேடி ஓடினாங்க. மீனாட்சி ஒரு அறையில் இயல்பாக உட்காந்துட்டு இருந்தா. "மாயா எங்க?" அப்படின்னு கேட்க, "மாயாவா? அவ தான் முன்னாடியே வந்துட்டாளே, அப்போவே மேலே ரூமுக்கு போயிட்டாளே." அப்படின்னு இயல்பா சொன்னான். அரவிந்த் கோபமாக சொன்னான், "இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் தான் மாயாவை எங்கேயோ கடத்தி வச்சிட்டீங்க." மீனாட்சி சிரிப்போடு சொன்னான், "நான் ஏன் பொய் சொல்லணும்?" அதே நேரம் டக்குன்னு கையில் கனமான தடி. உலகம் இருண்டது. 3 பேருக்கும் யாரோ பின்னாடி அடித்தது போல இருந்தது. பெண்களுக்கு புடவை அப்படின்னு வர்றப்ப பயம் தள்ளப்படுறது, எச்சரிக்கை மறக்கப்படுது. பெண்கள் ஒரு புடவையை பார்க்குறப்ப அவங்களுக்கு உள்ள பாவங்கள், பயங்கள், சந்தேகங்கள் எல்லாமே இருந்தாலும் அந்த புடவையோட அழகுலையும் கலர்லையும் மடிப்புகள்லையும் அவங்க மெதுவாக கரைஞ்சு போயிடுறாங்க. அதுதான் உண்மை. அந்த இரவில் ஒரு புடவை அழகாக இருந்தது. ஆனால் அது ஒரு அழகு அல்ல, அது ஒரு வழி. அந்த இருட்டான அறையில் கீர்த்தி தான் முதல்ல விழிச்சா. "கார்த்திக், அரவிந்த், இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருக்கோம்." அப்படின்னு முணுமுணுப்பு. 3 பேரோட கைகளும் கட்டப்பட்டிருந்தது. கயிறு பழையது, ரொம்ப உறுதியானது. "ஐயோ, நான் தாண்டா மாயாவை விட்டுட்டேன்." கார்த்திக் இப்போ குரலில் கடினத்தோடு சொன்னான். "பரவாயில்ல விடு கீர்த்தி, அது உன்னோட தப்பு இல்லை. இது முழுக்க முழுக்க அவங்களோட பிளான் தான். இவங்க ஏன் மாயாவை கடத்தணும்?" தூரத்தில் இப்போ ஒரு மணி அடிக்கிற சத்தம். கார்த்திக் சொன்னான், "இது சாதாரண வீடு இல்லை. நம்ம இங்கேருந்து வெளில போகணும். மாயாவை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது." கீர்த்தி உறுதியாக சொன்னான், "ஆமாம், நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் இதை முறியடிக்கணும். மாயாவை காப்பாற்றி நம்ம இந்த வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போகணும்." இருண்ட அறையோட மூலையில் ஒரு மென்மையான குரல், "மாயா இப்போ தனியாக இல்லையே, அவள் எங்கே கூட இருக்காளே." அந்த சத்தத்தை கேட்டு 3 பேரும் உறைஞ்சு போனாங்க. கீர்த்தி நடுங்கினா. "யார் இது? யார் இது?" ஒரே மௌனம். ஒரு பெண் காணாமல் போனால் 3 பேர் கட்டப்பட்டார்கள். அரண்மனை இனி மறைக்கவில்லை, அது விளையாட ஆரம்பிச்சிருந்தது. இங்கே மாயா மெதுவாக கண்களை திறந்தா. முதல் நொடி அவளுக்கு எதுவுமே புரியலை. ஒருவேளை நான் தூங்கிட்டேனா? இப்போ அந்த இடத்துல ஒரு குளிர், கல்லோட குளிர். அவளோட முதுகு ஒரு கல் தரையில் இருந்தது. அசைய முடியலை. "யாராவது இருக்கீங்களா?" "கார்த்திக், கீர்த்தி, அரவிந்த்" கத்துனா. ஆனால் அடைக்கப்பட்டிருந்த உணர்வு புரிஞ்சுது. ஒரு சின்ன ஜன்னல் கூட இல்லை. மேலேருந்து ஒரு மங்கலான ஒளி. அந்த ஒளி எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியலை. இப்போ மாயா எழுந்து உட்காந்தா. "யார் இருக்கீங்க? ஹலோ, யாருங்க இருக்கிறது?" அந்த மௌனத்துக்கு பதில் இல்லை. இப்போ மாயா திரும்ப நினைவுபடுத்தினா. அந்த புடவை, மீனாட்சியோட முகம், அந்த சிக்குன்ற சத்தம். மாயா இப்போ தான் கைகளை பார்த்தா. கையில் கயிறு இல்லை. அட கடவுளே! அவள் மெதுவாக எழுந்தா. இப்போ அந்த அறையோட நடுவில் ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. இப்போ மாயா புடவையில் இருந்தா.
அந்த புடவை தான், அந்த மீனாட்சி அவளுக்கு போத்தி விட்ட அந்த புடவை. மாயா இன்னும் அதில் அழகாக தெரிஞ்சா. என்னது இது? அந்த அழகு அவளுக்குள்ளே இருந்த பயத்தை முழுக்க அழிக்கலை, ஆனால் ஒரு வித மயக்கத்தை கொடுக்க தொடங்கியிருந்தது. அதே நேரம் மாயா அப்படின்னு ஒரு சத்தம். அது அறைக்குள்ளே இருந்து இல்லை, அறைக்கு வெளியில் இருந்தும் இல்லை. அது இப்போ திரும்ப அவளுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிருந்தது. மாயா கொஞ்சம் தடுமாறினா. யார் இது? பயப்படுறியா மாயா? நீ பயப்படுறது எனக்கு தெரியுது. மாயா கத்த முயற்சி பண்ணா, ஆனால் அவளுக்கு குரல் வரல. அந்த குரல் திரும்ப பேசினது. மாயா, இங்கே யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்க. இப்போ மாயா கேட்டா, என்னை ஏன் இங்கே அடைச்சிருக்கீங்க? உன்னை பாதுகாக்க தான் நாங்கள் அடைச்சிருக்கோம். என்னை எதுலேருந்து பாதுகாக்க போகிறீங்க? உன்னை வெளி உலகத்துலேருந்து பாதுகாக்க போகிறோம். கதவு மெதுவாக திறந்தது. மீனாட்சி நின்றுட்டு இருந்தா. மென்மையாக கேட்டா, எழுந்துட்டியா மாயா? இப்போ மாயா சொன்னா, என்னை விடுங்க ப்ளீஸ். நான் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுறேன். இந்த மாதிரி பேசக்கூடாது மாயா. இல்லை இல்லை, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுறேன். அவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க. நீங்கள் என்ன என்ன பண்ண போகிறீங்க? மாயா, இனிமேல் நீ இங்கே தான் இருக்க போகிற. இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, எனக்கு இந்த இடம் வேண்டாம், நான் அங்கே போகிறேன். இல்லை மாயா, இனிமேல் உனக்கு இந்த இடம் பிடிக்கும். இப்போ மாயா எதுக்கோ கட்டுப்பட்டவள் போல் அமைதியாக இருந்தா. இனிமேல் இந்த இடம் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது, மீனாட்சி மெதுவாக சொன்னா. மாயாவுக்கு ஒரு நிமிஷம் விசித்திரமாக இருந்தது. பயம் இருந்தது, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வித அமைதி இருந்தது. நான் ஏன் ஓட நினைக்கல? அதான் நீ இங்கே இருக்கிறதுக்கு காரணம், அந்த குரல் திரும்ப சொன்னது. மாயா திடீர்னு சொன்னா, நீ யார்? திரும்ப எனக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்ட. நான் உன்னை நீயா இருக்க விடுறவன். இப்போ மாயா கண்ணீரோடு சொன்னா, இல்லை, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். இனிமேல் உனக்கு நாங்கள் தான் எல்லாருமே. அந்த ரூமில் கடிகாரம் இல்லை, ஆனால் நேரம் நகர்ந்து போனது. இன்னும் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. மீனாட்சி கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரம்தான் மாயா, அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. மாயா மெதுவாக சொன்னா, இல்லை, எனக்கு புரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. அது உன்னோட விருப்பம் கிடையாது மாயா, மீனாட்சி வாசலில் சொன்னா. கதவு மூடினது. திரும்ப மாயா தனியாக இருந்தா. அவள் கண்ணாடியை பார்த்தா. அந்த அறையில் மாயா தனியாக இல்லை, ஆனால் அவள் இனிமேல் முன்னாள் மாயா போல் இனிமேல் இருக்க போவதில்லை. கீர்த்தி, கார்த்திக், அரவிந்த் அவங்க இருந்த அறை முழுக்க இருட்டு இல்லை, ஆனால் வெளிச்சமும் இல்லை. ஒரு மங்கலான ஒளி இங்கேருந்து வந்தது. எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு. கார்த்திக் மெதுவாக சொன்னான், இந்த இடத்துல யாருமே ரொம்ப நேரம் நிற்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிற கார்த்திக்? ஏன்னா இது யாரும் வாழ்கிற இடமே இல்லை. இது யாரையாவது கொஞ்சம் நேரம் அடைக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஆமாம், கல் தான். ஈரம் பிடிச்ச போதில் ஈரம் பிடிச்சிருக்குல்ல, பாசம் பிடிச்சது போல் இருக்குது. ஆமாம், அதுதான் நமக்கு அட்வான்டேஜ். அது எப்படி அட்வான்டேஜ்? இவங்க நம்மளை கண்காணிக்கிறாங்க, ஆனால் எப்போதும் அவங்க நம்மளை கண்காணிக்கலை. அவங்களுக்கு இப்போ வேறு வேலை இருக்குது. ஆமாம், பாப்பாத்தி கூட ஒரு தடவை தான் வந்து பார்த்துட்டு போனது போல் இருக்குதுன்னு கீர்த்தி சொன்னான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக யாருமே வரல. அதாவது இவங்க நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நம்புகிறாங்க அப்படின்னு அரவிந்த் மெதுவாக சொன்னான். ஆமாம், இதுதான் அவங்களோட ரொம்ப பெரிய தப்பு. கார்த்திக் சொன்னான், இந்த கயிறு புதுசாக இல்லை. ஆமாம், இது கொஞ்சம் பழைய மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா இது தளர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கீர்த்தி கேட்டா. இருக்குது, ஆனால் ஒரே ஒரு சான்ஸ். அரவிந்த் மெதுவாக காலால் ஏதோ தட்டுனா. இப்போது கார்த்திக் சொன்னான், அமைதி அமைதி. இங்கே பாரு கார்த்திக், பழைய இரும்பு ஆணி இருக்குது அப்படின்னு அரவிந்த் எடுத்து கொடுத்தான். இந்த மாதிரி இடத்துல இது இருக்கணும் அப்படின்னா இந்த அறை மூடப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது யாரும் அடிக்கடி வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க. ஏய், பேய் பிசாசு இருக்கிற இடத்துல வந்து அறையெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களா? இவன் வேற காமெடி பண்ணுறானே. ஏன்டா நீ வேற எப்போ பார்த்தாலும் லாஜிக் பேசிக்கிட்டே இருக்காதடா அப்படின்னு கீர்த்தி கார்த்தியை பார்த்து கடுப்பாகிட்டா. சரி, ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்க வேண்டாம். சத்தம் வந்துச்சுன்னா அவங்க வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம சத்தமே இல்லாமல் வேலை பண்ணணும். இப்போ அரவிந்த் சொன்னான், இந்த ஆணியை வச்சு இந்த கயிறை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அரவிந்த் அந்த ஆணியை மெதுவாக கயிறுக்கு நடுவில் நுழைச்சான். சரசரன்னு இருக்குனா. சத்தம் வருது அப்படின்னு கீர்த்தி மூச்சு அடக்குனா. கார்த்திக் இப்போ தாழ்ந்த குரலில் சொன்னான், கொஞ்சம் மெதுவா அரவிந்த், நிறுத்தாத. இப்போ நிறுத்தினா வீணாயிரும். அவன் தொடர்ந்து பண்ணான். அரவிந்தோட கைகள் கயிறை உரசிக்கிட்டு இருந்தது. அவன் மூச்சு அளவுக்கு அதிகமாக சத்தமாக இருந்தது. கார்த்திக் சொன்னான், மெதுவா. கீர்த்திக்கு இப்போ கண்ணீரை அடக்கிட்டு சொன்னான், இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது அரவிந்த் பண்ணிட்டு ப்ளீஸ், முடிஞ்சு. அதே நேரம் அறையோட மேல் தளத்தில் ஒரு சத்தம். டக்குன்னு, இது கதவு மூடுற சத்தம் இல்லை, அது ஒரு கல்லோடு ஒட்டுற சத்தம். கார்த்திக் மெதுவாக சொன்னான், ஷ் அரவிந்த், அவன் வந்துட்டா. இப்போ 3 பேரும் பழைய நிலையில் கட்டப்பட்டது போல் அசைவற்று உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த அறை மாற தொடங்கினது. கீர்த்தி கொஞ்சம் பயந்து போனா. கார்த்திக்,
இந்த இந்த சுவர் நம்ம பக்கத்தில் நெருங்குற மாதிரி இருக்குது. ஆமாம்ல, இது உண்மையா? அந்த மங்கலான ஒளி இப்போ மெதுவாக குறைஞ்சது. கீர்த்தி சொன்னா, இல்லை, ஏதோ வெளிச்சம் வருது. ஆனால் நம்ம கண்கள் பார்க்க முடியாத மாதிரி வெளிச்சமாக இருக்குது. அதே நேரம் ஒரு பார்வை அந்த அறையோட ஒரு மூலையிலிருந்து. கீர்த்தி கத்துனா, ஐயோ, யார் அது? நீங்கள் நடக்கிறத விட நினைக்கிற சத்தம் எனக்கு தெளிவாக கேட்குது. பாப்பாத்தி குரல் எங்கேருந்தோ வந்தது. அரவிந்த் உள்ளுக்குள்ளே பயந்தான். ஐயோ, நம்ம சிக்கிட்டோம் போலன்னு. திடீர்னு கார்த்திக் முன்னாடி ஒரு காட்சி. கார்த்திக் அதிர்ச்சியானா. மாயா மாயா அங்கே நின்றுட்டு இருந்தா. அதே புடவை, அதே அமைதி. கீர்த்தி அழுதா. இல்லை இல்லை. ஆனால் அவளுடைய கண்களில் வலி. பாப்பாத்தியோட குரல், என்ன தெரியுதா? உங்களோட தோழி, அவளை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அரவிந்த் இப்போ கோபமாக சொன்னான். என்ன மாயாஜலம் போட்டு ஸ்க்ரீன் காமிக்கிற? முதல்ல அவளை விடு, விடு அவளை. பாப்பாத்தி சொன்னான். அவள் எங்ககிட்ட வரணும்னு அவளாக தானாக வந்துட்டா. அரவிந்த் இப்போ அசைய முயன்றான். ஆனால் அசைவில்லை. அரவிந்த் நடுங்கினா. என்னது இது? பாப்பாத்தி சொன்னா. அதுதான் பயம். நீங்கள் நினைக்கிறத உடம்பு உங்களுக்கு செய்ய முடியாத நிலை. கீர்த்தி கண்ணீர் விட்டா. ப்ளீஸ் எங்களை விட்டுரு. நீங்கள் இப்போ ஒன்றும் உங்களை விட முடியாது. பாப்பாத்தியோட குரல் கடினமாக இருந்தது. இரவு விருந்துக்கு நீங்கள் தானே உணவு? திடீர்னு காட்சிகள் மாறினது. மாயாவோட உருவம் மங்குனது. இப்போ கார்த்திக் மூச்சு இழுத்து விட்டான். ஐயோ, அது அது அவன் நமக்கு காமிச்ச அந்த பிம்பம், அது உண்மை இல்லை. பாப்பாத்தி சிரிச்சா. அது உண்மைதான், நம்பிக்கையாக இருங்க. இப்போ தான் அவர்களுக்கு தெளிவாக பாப்பாத்தி தோன்றுனா. அதே பாப்பாத்தி, ஆனால் அவளோட கண்கள் இருட்டாக இருந்தது. பாப்பாத்தி மெதுவாக சொன்னா, நீங்கள் எங்களோட விருந்தாளிகள் கிடையாது, நீங்கள் தான் எங்களோட விருந்து. அதனால் உங்களை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுப்போம். இப்போ அவளோட விரல் சுழன்றது. டக்குன்னு அந்த அறை திரும்ப மாறினது. சுவர்கள் பழைய நிலைக்கு போனது. ஒளி திரும்ப வந்தது. அரவிந்த் இப்போ மூச்சு இழுத்து விட்டான். ஐயோ, அந்த பேய் போயிருச்சா? கார்த்திக் மெதுவாக சொன்னான். இல்லை, அவள் நம்ம மனசுக்குள்ளேருந்து போயிட்டா. பாப்பாத்தி அவங்கள அடிக்கலை, அவள் அவங்கள தொடவே இல்லை. ஆனால் அவர்களோட பயத்தை தன்னோட கையில் எடுத்துக்கிட்டா. அந்த இரவில் தான் அந்த 3 பேருக்கும் முதல் முறையாக புரிஞ்சது. இந்த அரண்மனையில் மாயை, அதுதான் முதல் ஆயுதம். பாப்பாத்தி போன பின்னாடி 3 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணீர் மல்க உட்காந்துட்டு இருந்தாங்க. இதிலேருந்து எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் மன விரக்தியில் இருந்தாங்க. அந்த சமயம் அந்த சுவருக்கு வெளியில் ஒரு மூச்சு விடுற குரல். கார்த்திக் தான் யூகித்தவனாக சொன்னான். கோவிந்தனா அப்படின்னு கேட்க அந்த பக்கம் இருந்து ஒரு செருமலோட பதில் வந்தது. ஆமாம், நான் கோவிந்தன் தான். உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் என்னென்னமோ சொல்லி எங்களை குழப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்ட. திரும்ப சொன்னேன் உங்களுக்கு ஒரு வழி இருக்குது, நீங்கள் போகலான்னு. ஆனால் இப்போ எந்த வழியுமே இல்லையே, நாங்கள் எப்படி போகிறது? எங்கள் மாயாவை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளை நாங்கள் என்ன பண்ண முடியும்? எப்படி காப்பாற்ற முடியும்? நாங்கள் எப்படி இங்கேருந்து வெளியில் போக முடியும் அப்படின்னு கேட்டான். இப்போது கோவிந்தன் தன்னோட குரலை தாழ்த்திக்கிட்டு சொன்னான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நீ முதல்ல சொல்லு, இந்த அரண்மனையில் இருக்கிறது யார்? பேயா பிசாசா? யார் இவங்க அப்படின்னு கேட்க இப்போ தான் சொன்னான். இந்த அரண்மனையில் இருக்கிற நரசிம்மன், மீனாட்சி, பாப்பாத்தி, இவங்க 3 பேரும் உண்மையான நரசிம்மன், மீனாட்சி, பாப்பாத்தி இல்லை. அப்போ இவங்க யார்? அவங்க என்ன ஆனாங்க? அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. 3 பேரும் கோவிந்தன் சொல்கிற கதையை அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க. கோவிந்தன் சொன்னால், இந்த காடு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இது வேம்பயர்ஸோட ஒரு வாழிடம். அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த காடு அவங்களுக்காக வழிவகுக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே வேம்பயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது அவர்களை ஒரு கூட்டம் அடியோடு அழிக்கணும் அப்படின்னு முன்னொரு காலத்தில் முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர், அதாவது விஜய ரகுநாத சேதுபதி ஐயா தான் அவர்களோட ஒரு உடன்படிக்கை போட்டார். அதுபடி அவர்கள் அந்த காட்டுக்கு உள்ளே மட்டும்தான் இருப்பாங்க. அதிலிருந்து அவங்க வெளியில் வர்றதில்ல. அதுபோல் மக்கள் யாருமே அந்த எல்லைக்கு உள்ளே போகிறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. அதனால் மக்களால் அவங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தது. காடு அவர்களோட எல்லையாக இருந்தது. இந்த மாதிரி பல 100 வருஷங்களாக கடைப்பிடிச்சிட்டு இருந்தப்ப இங்கே மன்னரோட பரம்பரையில் இருந்த ஒருத்தர் அந்த வேம்பயர் பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அது வேம்பயர் பொண்ணு அப்படின்றது தெரியாமல் அது ஒரு சாதாரண பொண்ணாக நினச்சி தான் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணும் அந்த வேம்பயர் பொண்ணும் அந்த மன்னரை மனசார விரும்பி தான் ஒரு வேம்பயர் என்பதை மறைச்சு ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பொண்ணு போல் மன்னருக்கு அறிமுகம் ஆகி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க.
இந்த விஷயம் அந்த பொண்ணு கர்ப்பமானப்போ தான் தெரிஞ்சது. அந்த பொண்ணு ஒரு வேம்பயர் பொண்ணு அப்படின்னு. அன்னைக்கு முதல் அரண்மனையில், அதாவது அந்த சமயத்தில் அரண்மனையில் இருந்த பெரியவங்கக்கிட்டேயும் மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய பயத்தை கொடுத்தது. ஒரு சாதாரண மனுஷனும் வேம்பயர் பொண்ணும் கல்யாணம் பண்ணி அது மூலமாக பிறக்க போகிற குழந்தை இந்த உலகத்தையே தன்னோட சக்தியால் அழிச்சிடும் அப்படின்னு பயந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மன்னரோட அப்பா தன்னோட பேரன் ஒரு வேம்பயராக வளர்கிறதுல விருப்பமே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த ஆபத்தையும் நினச்சி பயந்தார். அதுக்கப்புறம் அங்கே இருந்த மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு மேலே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இங்கே இருக்கிற வேம்பயர் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அழித்தாங்க. ஆனால் மன்னரோட கருணையினால் அந்த வேம்பயர் மனைவியை மட்டும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு இரும்பு சிறைச்சாலை போல் அடைத்து அதில் உள்ளே விட்டுருந்தாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு கோழி, ஆடு இந்த மாதிரி உணவு கொடுக்கப்பட்டது. அந்த பொண்ணு அந்த சிறைச்சாலையிலே குழந்தையும் பெற்றெடுத்தா. அந்த குழந்தை அந்த சிறைச்சாலையே வளர ஆரம்பிச்சிருந்தது. இந்த விஷயம் தெரிஞ்ச பின்னாடி அரண்மனையில் இருக்கவங்க இன்னும் பயந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தையும் அதுக்குள்ளே அந்த வேம்பயரோட ஆற்றலை வச்சு அது நிறைய மாயாஜால சக்திகளை கற்றுக்கிட்டது. என்னதான் அதோட மாயாஜால வித்தைகள் பழிச்சாலும் அது எல்லாமே அந்த காட்டுக்கு உள்ள வரைக்கும் தான். வெளியில் அந்த அந்த குழந்தையோட மாயாஜால வித்தை பழிக்கலை. அதுக்கு காரணமாக இருந்தது இந்த அரண்மனையில் பாரம்பரியமாக அந்த வேம்பயர்களை அடக்கிற சக்தியை ஒரு அறையில் வச்சு பாதுகாத்துட்டு வந்தாங்க. அந்த கத்தி அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த வேம்பயர்களோட சக்தி அந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வேம்பயர் பையன் வளர்ந்து பெரிய பையனாகிறப்போ அவனுக்கு ஒரு வெறி வந்தது. இந்த அரண்மனை நமக்கு சொந்தமானது, இந்த உலகமும் நமக்கு சொந்தமானது. அப்படி இருக்கிறப்ப நம்மளை இந்த காட்டுக்குள்ளே வச்சு சிறைப்படுத்துறதுக்கு இவங்க யாருன்னு கோபம் கொண்டான். அது மட்டும் இல்லை, அவனோட சந்ததிகள் பல பேர் வேரோடு அழிக்கப்பட்டிருப்பதுக்கும் இந்த அரண்மனை வாசிகள் தான் காரணம் அப்படின்னு நினச்சி அவனோட சக்தியை பல மடங்கு பெருக்கி தான் நரசிம்மன் மீனாட்சி பாப்பாத்தியை கொன்னான். அவனோட சக்தி அந்த அரண்மனைக்கு உள்ள வரைக்கும் தான் செயல்படுமே தவிர அரண்மனைக்கு வெளியிலையும் இந்த காட்டை விட்டு வெளியிலையும் அவனோட சக்தி ரொம்ப பலவீனமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணணும்னு யோசித்தான். அந்த 3 உடல்களையும் வச்சு இன்னும் 3 வேம்பயர் அடிமைகளை உருவாக்கினான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு இன்னொரு புரிஞ்சது. அதாவது மனிதகுல பெண்ணை திருமணம் பண்ணுறப்ப அவனோட எல்லை விரிவடையும், காடு மட்டும் அவனோட எல்லையாகாது. அந்த மனிதகுல பெண்ணை திருமணம் பண்ணி குழந்தை பிறக்கிற சமயத்தில் அவனோட எல்லை காடை தாண்டி கிராமம் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும் விரிவடையும். அதை அவன் உணர்ந்திருந்தான். அது மட்டும் இல்லை, அரண்மனையில் இருக்கிற அந்த சுவர் அது ஒரு சுவர் இல்லை, அது 2 உலகங்களுக்கும் நடுவில் நிற்கிற ஒரு எல்லை. இந்த அரண்மனை ஒரு வீடு மட்டும் அல்ல, இது ஒரு காவலுக்காக கட்டப்பட்டது. காவலா? ஆமாம், காட்டுக்குள்ளே இருந்த அந்த வேம்பயர்ஸ்டேருந்து மனித உலகத்தை காப்பாற்றுறதுக்காக கட்டப்பட்டது. எழுதப்படாத விதி இருக்கத்தான் செஞ்சது. காடு வேம்பயரோட எல்லை, அதுக்குள்ளே அவங்க சுதந்திரம், அதை தாண்டினா பலி. அதனால தான் காட்டுக்குள்ளே மக்களும் யாரும் போக மாட்டாங்க. அது உயிரை காப்பாற்றுக்கு போடப்பட்ட விதி. இப்போது கீர்த்தி கேட்டா, மாயாவை அவன் அழகுக்காக திருமணம் பண்ணுறானா இல்லை ஆசைக்காக திருமணம் பண்ணுறானா அப்படின்னு கேட்க கோவிந்தன் இதுக்கு பதில் சொன்னான். இல்லை, மாயா அவனுக்கு அழகுக்காகவும் தேவையில்லை, ஆசைக்காகவும் தேவையில்லை. ஒரு மனிதகுல பெண் வேணும் அப்படின்னா அவன் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாமே, அப்புறம் ஏன் மாயாவை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு கார்த்திக் கேட்டான். மாயா ஒரு சாதாரண பெண் கிடையாது, அவளுடைய மனது ரொம்ப வலிமை வாய்ந்தது. எவ்வளவு பெரிய சுமையையும் தாங்கக்கூடிய மனசு கொண்டவள் மாயா. அவள் முதல் நாள் காட்டுக்குள்ளே போனா, சத்தம் கேட்டும் ஓடலை, கனவு வந்தும் சிதறலை, வசியப்பட்டும் அவள் முழுசாக உடையலை. இதுதான் முதல் காரணம். இந்த காட்டில் யாரும் தாண்டாத எல்லை இருக்குது, ஆனால் மாயா மனசில் அந்த எல்லை இல்லை. முதல் முறையாக அரண்மனை பற்றி சந்தேகம் வந்தது மாயாவுக்கு. என்னை பார்த்து என்னை தொடர்ந்து வந்தது மாயா. இரும்பு கதவை கேள்வி கேட்டவளும் மாயா. எல்லாத்தையுமே கவனிக்கிறவ மாயா. அவள் சந்தேகப்படுறா. அவளுக்கு பயம் கிடையாது. பயம் இல்லாதவள் தான் எந்த எல்லையையும் கடந்து உடைப்பா. அதை அவன் நம்பினான். அவன் இந்த கூண்டை உடைக்கணும், அதுக்கு அவனுக்கு ஒரு அறிவான ஒரு வலிமையான மனித குல பெண் தேவை. வேம்பயர் பெண்ணும் வேம்பயர் ஆணும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது எல்லை மாறாது. மனித பெண்ணும் வேம்பயர் ஆணும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது எல்லை உடையும். இதுதான் பழைய விதி. அவன் காதலிக்க மாட்டான். திருமணம் ஒரு வழி மட்டும்தான். அவனுக்கு அவளோட மனசு முழுசாக வேணும்.
அதனால தான் மாயாவோட கனவுல வந்தான். அவளுக்குள்ள குரலாக பேசினான், அவளை வசீகரிச்சான், அவளை நம்ப வச்சான், மாயாவை உள்ளுக்குள்ளே மாற்ற வச்சான். நீங்கள் கட்டியிருந்த அந்த கயிறு அதுதான் அவனை முழுசாக அவளை அடைய விடாமல் பண்ணுச்சு. அதனால தான் மீனாட்சி அந்த கயிறை அறுத்தா. அதே நொடியில் மாயாவோட கண்கள் மாறினது. அந்த கயிறு இருந்த வரைக்கும் அவன் அவளை தொட்டு முழுசாக பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, அவன் முழுசாக நம்பினான். மாயாவால் தான் அவன் விடுபட முடியும், அவளால் தான் அவன் இந்த உலகத்துக்குள்ளே வர முடியும். அதனால தான் அவன் மாயாவை தேர்ந்தெடுத்தான். ஆமாம், உங்களையே அவன் விட்டு வச்சிருக்கான். என்ன அவன் பயன்படுத்தினது அவனோட காரியத்துக்காகத்தான். இவனால் வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. அவனோட எல்லைக்குள்ளே மட்டும்தான் அவனோட சக்தி இருக்கும். அந்த சமயத்தில் எல்லைக்கு வெளியிலையும் போய் அவனுக்கு தேவையான காரியங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு மனுஷனோட உதவி தேவைப்படுது. அதுக்காகத்தான் என்னை வச்சுக்கிட்டான். என்னையும் அவன் மிரட்டி தான் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். வேறு வழி இல்லை. என்னோட உயிருக்கு ஆபத்து வர்றப்ப நான் அவன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அதனால தான் நான் அவனுக்கு அடிமையாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னோட முன்னோர்களும் இந்த அரண்மனையில் பல காலமாக வேலை செஞ்சவங்க. அதனால் இந்த ஜமீன் பற்றின நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியுன்றதுனால தான் என்ன அவன் ஒரு வேலையாள் போல வச்சிருக்கிறான். மாயாவை திருமணம் பண்ணால் அவன் காட்டை தாண்டுவான், இந்த கிராமத்தை தாண்டுவான், இந்த உலகத்திலேயே வந்து நிற்பான். அதுதான் இப்போது அவனுக்கு தேவை. கோவிந்தன் மூச்சை இழுத்தான். இந்த அரண்மனை ஒரு வீடு இல்லை, இது ஒரு காடு, ஒரு எல்லை இல்லை, இது ஒரு வாசல். அந்த வாசலை திறக்க ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா. இப்போது கார்த்திக் பெருமூச்சு விட்டான். இவ்வளோ சொல்லிட்டீங்க, அவனை அழிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த சத்தத்துக்குள்ளே கோவிந்தனோட குரல் மெதுவாக ஆனால் ரொம்ப கனமாக கேட்டது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனை சாதாரணமாக கொல்ல முடியாது. அவன் உடலை மட்டும் அழிச்சா போதாது, அவன் திரும்ப வருவான். கார்த்திக் இப்போ பதட்டமாயிட்டான். அப்போது அவனை முழுசாக அழிக்கணும் அப்படின்னா அவனோட உடம்பையும் அவனோட சக்தியையும் அழிக்கணும், ரெண்டையும் ஒரே நேரத்தில் அழிக்கணும். அதுக்கான வழி என்ன? கீர்த்தி கேட்டா. இந்த அரண்மனை ஒரு வீடு மட்டும் இல்லை, இது ஒரு பரம்பரையின் காவலிடம். ஆமாம், வேம்பயர்களை அழிக்கக்கூடிய ஒரு கத்தியை இந்த ஜமீன் பரம்பரையோட முன்னோர்கள் பல நூற்றாண்டு காலங்களாக பாதுகாத்துட்டு வர்றாங்க. அப்படின்னா இப்போ அந்த கத்தி எங்கே இருக்குது? கார்த்திக் கேட்டான். இந்த அரண்மனையில் தான் இருக்குது. அது இரும்பு கத்தி இல்லை, அது வேம்பயர் ரத்தத்தோடு உருவாக்கப்பட்டது. கீர்த்தி நடுங்கினா. அதனால தான். ஆமாம், அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த கத்தி ஒருத்தரை குத்துனா உடம்பு மட்டும் சாகாது, அவனோட சக்தியும் அதே நொடியில் அழிஞ்சிடும். அப்போது அந்த கத்தியை மட்டும் வச்சுருந்தா அழிக்க முடியுமா? ஆமாம், அந்த கத்தியை மட்டும் வச்சுருந்தா இவனை அழிக்க முடியும். இப்போ அந்த கத்தி எங்கே இருக்குது? ஒரு நிமிஷம் கோவிந்தன் அமைதியானா. இந்த கத்தி அவன்கிட்ட தான் இருக்குது. கீர்த்தி அதிர்ச்சி ஆயிட்டா. அதை அவன் மறைச்சி வச்சுட்டானா? ஆமாம், அவனுக்கு தெரியும் அந்த கத்தி அவனுக்கு எவ்வளோ பாதகம் செய்யும்னு. அதனால தான் மறைச்சி வச்சுருக்கான். இந்த அரண்மனையில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கான். அவன் ஒன்றும் முட்டாள் இல்லை, அவன் இந்த பரம்பரையின் ஒவ்வொரு ரகசியத்தையும் கற்றுக்கிட்டான். கார்த்திக் சொன்னான். இப்போது நம்ம என்ன செய்கிறது? நமக்கு ஒரே ஒரு வேலை தான், அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது. கோவிந்தன் சொன்னான். ஆமாம், அந்த கத்தியை கண்டுபிடிச்சிட்டா அப்போது தான் அவனை அழிக்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க அப்படின்னு கோவிந்தன் எச்சரிக்கையாக சொன்னான். என்ன விஷயம் அப்படின்னு அரவிந்த் கேட்டான். அந்த கத்தி சாதாரண ஆயுதம் இல்லை, வேம்பயரோட ரத்தத்தோட மட்டும் உருவாக்கப்பட்டதில்லை. அப்புறம் வேற என்ன கலந்துருக்கு? வேம்பயரோட ரத்தம் மற்றும் இந்த காட்டோட பழைய சக்தி. காடு? அரவிந்த் அதிர்ச்சியாக கேட்டான். ஆமாம், இந்த காடு சாதாரண காடு இல்லை, இது இந்த எல்லையை காத்து நிற்கிற ஒரு உயிர். அதோட உயிரும் அதில் சேர்ந்து பிணைக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கத்தியை யார் வேணாலும் இழுத்து ஈஸியாக அழிக்க முடியாதா அவனை? இல்லை, அது யார் கையில் எடுக்கப்படுதோ அவனோட உள்ளே இருக்கிற சக்தியும் இணைக்கப்படும். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த கத்தி ஒரு வேம்பயரை அழிக்கிறப்ப அந்த கத்தி மட்டும் வேலை செய்யாது, அதை பிடிச்சிருக்கிற மனுஷனோட உள்ளமும் தான் வேலை செய்யும், அதோட ஒன்றி பிணையும். அப்படின்னா அந்த கத்தி ஒருத்தரோட மன வலிமையை பயன்படுத்தும்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அப்போது 2 பேரும் சேர்ந்து அவன் அழிக்க முடியாதா? இல்லை. உங்கள் மனசில் ஒரு பயமோ தடுமாற்றமோ இருந்தால் அந்த கத்தி சும்மா இரும்பாக தான் மாறிடும், அதுக்கு சக்தி இருக்காது. மனசும் உறுதியாக இருக்கிறப்ப தான் அந்த சக்தி பயன்படும். கத்தி பிடிக்கிறவனோட கையிலையும் மனசுலையும் உறுதி இருக்கணும். அதே நேரத்தில் அவன் அந்த வேம்பயரை வெட்டுறப்ப தான் அவன் திரும்ப முடியாது. அவன் உருவாக்கின மாயையும் அவனோட உருவங்களும் ஒரே நேரத்தில் கரைஞ்சு போயிடும். ஆனால் ஒரு விஷயம், அரவிந்த் கேட்டான். என்ன?
அந்த கத்தியை பிடிக்கிறவன் அந்த சக்தியை தாங்கக்கூடியவனாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு கீர்த்தி கேட்டா. அப்போது அந்த கத்தி ஒரு சாதாரணமானதாக மாறிடும். கோவிந்தன், எங்களால் எப்படி இந்த அறையை விட்டு வெளியில் போக முடியும்? அது எனக்கு தெரியாது தம்பி. அப்போது நாங்கள் எப்படி அந்த கத்தியை எடுக்க முடியும்? ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலை. கோவிந்தன், தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்களேன். எங்களுக்காக அந்த கத்தியை நீங்களே எடுத்துருங்களேன். கோவிந்தன் உடனே சொன்னான், கத்தியை வேணால் நான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்ன ஆனால் என்னால் அவனை கொல்ல முடியாது. அரவிந்த் கேட்டான். ஏன்? நான் அவனுக்கு அடிமை. என் மனசுக்குள்ளே அவன் மேலே ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தோட கத்தியை எடுத்தாலே என் உடம்பு நடுங்கும். அந்த அறையில் அமைதி விழுந்தது. அப்போது யாரு தான் அவனை கொல்ல முடியும்? கீர்த்தி கேட்டா. கோவிந்தன் இப்போ சொன்னான், மாயா. அவங்களால மட்டும்தான் இப்போ அவனை கொல்ல முடியும். ஆமாம், மாயா இன்னும் முழுசாக அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகலை. இன்னும் அவளாக தான் இருக்கா. ஆனால் அவளால் இப்போது என்ன பண்ண முடியும்? நீங்கள் பயப்படாதீங்க. நான் கத்தி எடுத்துகிட்டு போய் சமயம் பார்த்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த ஆண்டவன் பார்த்துப்பான். கோவிந்தன் தேடி தேடி ஒரு பழைய பூஜை அறைக்குள்ளே நுழைஞ்சான். அங்கே மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு மரப்பெட்டி. பூட்டி இல்லை, ஆனால் தொட்டாலே உடம்புக்குள்ளே ஒரு நடுக்கம். ஓரளவு யூகிச்சு வச்சுருந்தான் கோவிந்தன். இந்த இடத்துல தான் அந்த கத்தி இருக்கும் அப்படின்னு யூகம் செய்யப்பட்டிருந்தது. அவன் நினைத்தது போலவே அதே இடத்துலையே அந்த பெட்டியில் கத்தி இருந்தது. கோவிந்தன் அதை எடுத்தோடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். இதுதான் பல தலைமுறையாக காத்துட்டு வந்தது. அவன் மெதுவாக பெட்டியை திறந்தான். அதுக்குள்ளே ஒரு கத்தி. பழையது, ஆனால் ரொம்ப ஒளி ஜுவாலைகள் வீசினது. ரொம்ப தெளிவாக இருந்தது. இல்லை, என்னால் இதை தொட முடியாது. அவன் கையில் துணியை சுற்றி அந்த பெட்டியை மூடி எடுத்துட்டு நடந்தான். இப்பொழுது சமையலறை கோவிந்தனின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதனால் அவன் சமையலறையில் ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த பெட்டியை மறைச்சி வச்சுட்டு சமையல் வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். சமயம் பார்த்து அதை மாயாவுக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருந்தான். மழை அரண்மனையின் கூரையை மெதுவாக ஆனால் இடைவிடாமல் அடிச்சிட்டு இருந்தது. வழித்தடத்தில் மீனாட்சி, பாப்பாத்தி 2 பேரும் அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. அவர்களோட கண்கள் அதே கதவை நோக்கி இருந்தது, மாயாவோட கதவு. மீனாட்சி இப்போ கடுமையான குரலில் சொன்னான். இன்னும் அவளுக்கு முழுசாக வசியம் ஆகலை. பாப்பாத்தி மெதுவாக ஆனால் கூர்மையாக சொன்னான். ஆமாம், அதனால தான் இன்றைக்கி உணவு கொடுக்கலான்னு ஐயா சொல்லியிருக்காரு. அவள் அந்த வார்த்தையை முழுசாக முடிக்கலை. ஆமாம், ஆனால் நம்ம கையால் கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டா. அதே நேரம் படிகள்லேருந்து ஒரு காலடி சத்தம். கோவிந்தன் வந்தான். தலையை குனிஞ்சபடி அமைதியாக வந்தான். கோவிந்தா, இங்கே வா. அந்த மாயாவுக்கு உணவு எடுத்துகிட்டு போ. கோவிந்தன் ஒரு நொடி மீனாட்சியை பார்த்தான். அவளுடைய கண்களில் சந்தேகம் இல்லை, கட்டளை மட்டும் இருந்தது. கோவிந்தன் மெதுவாக தலையசிச்சான். சரிங்கம்மா. பாப்பாத்தி கூர்ந்து கவனிச்சா. போய் அந்த அறைக்குள்ளே ரொம்ப நேரம் நீ இருக்கக்கூடாது, கோவிந்தன் சொன்னான். தெரியும்மா. அவன் சமையலறைக்கு போனான். ஒரு சின்ன தட்டில் உணவு. அந்த தட்டுக்கு கீழே அந்த கத்தியை துணியில் மறைச்சி வச்சுருந்தான். பெருசாக இல்லை, ஆனால் அதை தூக்கியதுமே அவனோட கைகள் நடுங்கினது. இதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற மிகப்பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் உணவு தட்டை மேலே வச்சு அந்த கத்தியை மறைச்சி எடுத்துகிட்டு வந்தான். கோவிந்தன் அந்த அறை முன்னாடி நின்னான். பின்னாடி பார்த்தான். மீனாட்சி, பாப்பாத்தி தொலைவில் காவல் காத்துட்டு இருந்தாங்க. அம்மா. கோவிந்தன் மெதுவாக கதவை தட்டுனான். உள்ளேருந்து குரல். யாரது? மாயா. அம்மா, உணவு கொண்டு வந்திருக்கேன். கதவு திறந்தது. மாயா அறைக்குள்ளே அமைதியாக நின்றுட்டு இருந்தான். முகத்தில் சோர்வு, கண்களில் ஒரு விதமான விழிப்பு. மாயா அவனை பார்த்ததும், நீ? பயப்படாதீங்கம்மா. அவன் உணவு தட்டை மேஜையில் வச்சான். இல்லை, எனக்கு சாப்பாடு வேணாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? நான் இந்த இடத்த விட்டு உடனே போகணும். இங்கே பாருங்கம்மா, இப்போ அது முக்கியம் இல்லை. அவன் மெதுவாக உணவு தட்டை எடுத்துட்டு அதுக்கு கீழே இருந்த துணியில் சுத்தப்பட்ட அந்த கத்தியை கொடுத்தான். மாயா கண்கள் விரிந்தது. இது என்னது இது? கோவிந்தன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இப்போ அந்த கத்தியை அவன் கையில் கொடுத்தான். மாயாவோட மூச்சு ஒரு நொடிக்கு நின்னுது. மாயா மெதுவாக சொன்னான். இது. கோவிந்தன் தாழ்ந்த குரலில் சொன்னான். இதுதான் அவனை அழிக்கிற ஒரே வழி. அவன் வேகமாக சுருக்கமாக எல்லா கதையையும் சொன்னான். காடு, எல்லை, வேம்பயர், திருமணம், சக்தி, கத்தி. மாயா கண்களை கத்தியிலேருந்து எடுக்காமல் சொன்னான். இதை நான் எப்படி பயன்படுத்தணும்? கோவிந்தன் சொன்னான். அவன் உன்னை எப்போ முழுசாக நம்புகிறானோ அப்போது. மாயா அமைதியாக சொன்னான். அப்போது நான் அவன் நம்புகிற மாதிரி நடிக்கணுமா? ஆனால் அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு கோவிந்தன் பயத்தோடு சொன்னான். அவனுக்கு நான் பலவீனம், அதைத்தானே அவன் ஆபத்துன்னு நினைப்பானா? இப்போ அவன் இந்த கத்தியை துணியில் சுற்றி பத்திரமா தன்னோட இடுப்பில் சொருக்க வச்சுக்கிட்டா. வெளியில் சந்தேகம் வந்தது. கோவிந்தன் வெளியில் வந்தான். மீனாட்சி கேட்டா, சாப்பிட்டாளா அவ? கோவிந்தன் இயல்பாக சொன்னான்.
சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. மீனாட்சி அவன் முகத்தை ஒரு நொடி கூர்ந்து பார்த்தா. அதுக்கப்புறம் திரும்பினான். அன்று இரவு அரண்மனைக்கு உள்ள ரத்தம் உலர்ந்த மாதிரி ஒரு வாசனை. பெரிய அறையில் அந்த நடுவில் பழைய கல்லால் செய்யப்பட்ட மேடை. சுவர்களில் விளக்குகள் இல்லை, ரத்தம் ஊற்றப்பட்ட தீபங்கள். மீனாட்சி கருப்பு நிற புடவையில் இருந்தா. பாப்பாத்தி மூடிய தலைமுடியோட கண்களில் ஒரு பிசாசு சிரிப்போடு இருந்தா. நரசிம்மன் அமைதியாக ஆனால் கண்களை மட்டும் கொடூரமாக வச்சுருந்தான். மீனாட்சி சத்தம் இல்லாமல் மந்திரம் போல சொன்னான், இது ஒரு திருமணம் இல்லை, இது ஒரு எல்லை உடைப்பு. மாயா அவர்களுக்கு இடையில் நின்னா. அவள் உடலில் ஒரு சிவப்பு புடவை, அந்த புடவைக்குள்ளே இடுப்பில் மறைந்திருந்தது அந்த கத்தி. மாயா மனசுக்குள்ளே சொன்னான், இப்போ இல்லை, இப்போ இல்லை. பாப்பாத்தி இப்போ ஒரு வெள்ளை பாத்திரத்தை எடுத்தா. அதுக்குள்ளே சிவப்பு நிற திரவம் எங்கே வந்ததுன்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போது அதை மாயாவோட நெத்தியில் கோடு போல் போட்டா. மாயாவோட உடம்பு லேசாக நடுங்க ஆரம்பிச்சது. நரசிம்மன் சிரித்தபடி சொன்னார், இனிமே இதெல்லாமே உனக்கு பிடிக்கும், இதுதான் உன்னோட சக்தி இனிமே. இப்போ அவன் முதல் முறையாக முழு உருவத்தில், மாயா. அவன் குரல் இப்போது கனவு குரல் போல இல்லை, உடலுக்குள்ளே நுழையிற ஒரு இரும்பு போல இருந்தது. நீ தான் எனக்கு சரியானவ, நீ தான் எனக்கு வேணும். மீனாட்சி ஒரு கிண்ணத்தில் திரவம் எடுத்துகிட்டு வந்தா. இந்தா, இதை குடி, இது உன்னோட மனசை லேசாக்கிடும். மாயாவுக்கு அதை குடிக்க சொன்னான். மாயா அந்த கிண்ணத்தை கையில் வாங்கினா. கையில் நடுக்கம் இல்லை. மாயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா, இவங்கள நம்ப வைக்கணும். அவள் அந்த திரவத்தை மனசை கட்டுப்படுத்திட்டு குடித்தா. இப்போது அந்த வேம்பையர் பார்த்தான், இவளுக்கு வசியம் நல்லா வேலை செய்யுது. அவன் மாயாவுக்கு பக்கத்தில் வந்தான். அவள் காதில் சொன்னான், இந்த சடங்கு முடிஞ்சா நம்மளோட உலகத்துக்கு போயிடலாம். மாயா தலை குனிஞ்சா. அது அவனுக்கு ஒரு ஒப்புதல் போல இருந்தது. இப்போது மூன்றாவது சடங்கு. மீனாட்சி மந்திரம் சொல்ல பாப்பாத்தி கண்ணை மூடி நின்னா. அந்த ஒரு நொடி மாயாவோட கை இடுப்புக்கு போனது. ஷிங்க்குன்னு கத்தி வெளியில் வந்தது. இப்போது அந்த வேம்பையர் அதிர்ச்சி ஆகிட்டான். மாயா சொன்னான், இது திருமணம் இல்லை, உன்னோட முடிவு. அவள் ஒரே அடியில் அவனோட மார்பில் அந்த கத்தியை நுழைச்சா. அவனுடைய உடல் பின்வாங்கினது. ஆனால் கண்களில் ஆச்சரியம். இந்த தைரியம் இதுக்காகத்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அவன் சிரிச்சுக்கிட்டே நின்னான். சிரிச்சுக்கிட்டே இருந்த அவனோட உருவம் மெல்ல மாறத் தொடங்கினது. அந்த இரும்பு கதவுக்குள்ளே இழுக்கப்பட்ட சக்தி ஒரு இறுதி அலறலோட மௌனமானது. மந்திர சத்தங்கள் ஒன்று ஒன்றாக அழிந்தன. சுவர்களில் இருந்த கருப்பு குறியீடுகள் கரைந்து மறைந்தது. மீனாட்சி, பாப்பாத்தி, நரசிம்மன் அவர்கள் 3 பேரையும் இணைத்திருந்த அந்த வேம்பயர் உறவு ஒரே நேரத்தில் அருந்தது. இனி அவர்களுக்கு உருவம் இல்லை, சாயல் இல்லை, நினைவும் இல்லை. அவர்கள் இந்த உலகத்திலிருந்து முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். இப்போ இரும்பு கதவின் முன்னாடி காற்று சுழன்றது. அந்த சுழலுக்குள் ஒரு கருப்பு ஒளி. அது மெதுவாக சுருங்க ஆரம்பிச்சது. முதல்ல புகையாக வந்தது, அதுக்கப்புறம் நிழல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கருப்பு துண்டு விழுந்தது. அது ரத்தம் போல் ஈரமாக தரையில் விழுந்தது. ஒரு சின்ன துகள் போல் விழுந்தது. துகள் என்று சொல்ல முடியாது, ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவில் ஒரு உருண்டையான கருப்பு துண்டு. இப்போது அந்த குரல் கேட்டது, இது என்னோட முடிவு இல்லை மாயா, நான் திரும்ப வருவேன், ஒரு நாள் உன்னை வந்து பார்ப்பேன். அந்த குரல் முழுமையாக அருந்து விழுந்தது. கோவிந்தன் மெதுவாக முன்னாடி வந்தான். அவன் முகத்தில் இப்போ பயம் இல்லை. பல தலைமுறைகளாக சுமந்த பாரம் இப்போ தான் அவனோட தோளில் இருந்து கீழே இறங்கினது போல் இருந்தது. இப்போ அவன் அந்த கருப்பு நிற உருண்டையை ஒரு வெள்ளை துணியில் எடுத்து மடித்தான். ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில், அதுக்குள்ளே அந்த துண்டை வச்சான். முழுசாக அழிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை, அவன் மனசுக்குள்ளே சொன்னான். ஆனால் அடக்கி வைக்க வேண்டியதையும் உலகம் புரிஞ்சுக்கணும். இப்போது அரண்மனையின் பழைய பூஜை அறை, பல 100 வருஷங்களாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல கோவிந்தன் அந்த பாட்டிலை வச்சு அடைச்சான். அதுக்கு முன்னாடி ஒன்று சின்ன தீபம் ஏற்றுனான். மந்திர சின்ன ஒன்றை வச்சான். அதுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு மூடினான். மனசுக்குள்ளே சொன்னான், இது திரும்ப திறக்கக்கூடாது. இந்த காடு, இந்த அரண்மனை இதை பாதுகாத்து கொள்ளும். அந்த அறையின் கதவு மெதுவாக திறந்தது. மாயா வெளியில் வந்தா. அவள் முகத்தில் இனிமே பயம் இல்லை, சோர்வு மட்டும், மிகுந்த சோர்வு மட்டும் இருந்தது. கோவிந்தன் மாயாவை பார்த்து சொன்னான், எல்லாம் முடிஞ்சதும்மா. மாயா ஒரு நொடி அரண்மனையை பார்த்தா. இந்த அரண்மனை, அது என்ன குற்றம் செஞ்சது? குற்றம் செய்தவர்கள் உள்ளதாக இருந்தாங்க. கீழ்த்தளத்தில் அடைக்கப்பட்டிருந்தார. கோவிந்தன் பூட்டை திறந்தான். மாயா உள்ளே பார்த்தா. அவர்கள் உயிரோட அதிர்ச்சியில் பாதுகாப்பாக இருந்தாங்க. நண்பர்கள் 3 பேரும் மாயாவை பார்த்ததும் கட்டிக்கிட்டாங்க. 4 பேரும் கட்டி பிடிச்சாங்க. இனிமேல் நமக்கு பயம் எதுவும் இல்லை. வெளியில் விடியல், மழை இல்லை, கருமை இல்லை. அரண்மனை அதே போல் பிரம்மாண்டமாக நின்னது. ஆனால் உள்ளே யாரும் இல்லை. கோவிந்தன் கடைசியாக திரும்பி பார்த்து சொன்னான்,
இந்த அரண்மனைக்கு திரும்ப வாரிசுகள் வருவாங்க. ஆனால் அந்த இருள் இனிமே திரும்ப வராது. மாயா ஒரு நொடி காட்ட பார்த்தா. அந்த காடு இப்போ அமைதியாக இருந்தது. அரண்மனை அழியவில்லை, காடு அழியவில்லை, அழிந்தது அந்த தீய சக்தி. அந்த தீய சக்தியின் இருள் எப்போதும் ஓரத்தில் தனக்கான வாய்ப்புக்காக மௌனமாக காத்திருக்கும். இந்த நாவல் இங்கேயே முடிஞ்சது. எப்படி இருந்தது? இந்த நாவலை எப்படியோ கொண்டு போகணும்னு நினச்சி எப்படியோ முடிச்சுட்டேன். ஆனால் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த நாவல் சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நான் உங்களோட ஒப்பீனியன்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன மாதிரி நாவல் போடணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். த்ரில்லரா, க்ரைமா, ஹாரரா, இல்லை டைம் ட்ராவல் பற்றினதானு. ஸோ அந்த மாதிரி நாவல் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வியூவர்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான நாவல் அப்டேட்டோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பபாய், டேக் கேர். உங்கள் யோதி. டாட்டா.